இந்த சந்தர்ப்பத்தில் நெருங்கி வரும் மறுமை என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்த மட்டில் மறுமை நாள் நமக்கு நெருங்கி வருகிறது. இந்த நெருங்கி வருகிறது என்று நாம் உணர வேண்டும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இது நடந்தால் உங்களுக்கு நெருக்கம் என்று சொல்லி தருகிறார். சாதாரணமா வேறொரு வர்ற வழியில எங்கிருந்து போன் போட்டு கேட்கிறாங்க, நான் இப்ப கழுத்துறையில நீங்க நெருங்கிட்டீங்கன்னு சில இடங்களில் நாம் சொல்லுகிற நேரம், நான் இப்பதான் பானதுறையில இன்னும் அங்கேயான்னு கேட்பாங்க. அல்லாஹ் அவருடைய தீர்ப்புனாலே இன்னைக்கு அறிவித்து விட்டார். இந்த நாள் நான் உங்களை சந்திக்க போறேன். அந்த சந்திப்பு நடக்கக்கூடிய நாள் என்ன தேதி என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. இந்த நாள் இப்படித்தான் வரும், இந்த மாதிரி இந்த ஆண்டு அப்படி சொல்லவில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு நெருக்கமா இல்லையா என்பதை இங்க பார்க்கிறோமாக இருந்தா, இந்த விஷயம் நடந்தால் மறுமைக்கு நெருக்கம். அப்போ நீங்க நினைச்சீங்க, நீங்க மறுமைக்கு நெருங்கிட்டீங்க. ஒவ்வொரு விடயங்களும் நடக்க நாம் மறுமையை நோக்கி பயணிக்கிறோம் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் போட்டார்கள், அடையாளம் விட்டார்கள். இந்த விஷயம் நடந்தால், அதாவது சும்மா உங்க ஊர்ல யாராவது ஒரு ஆள் மௌத்தாகிறதுனா மறுமை நாள் அடையாளமாக சொல்ல மாட்டாங்க. மறுமை நாளுக்குரிய அடையாளம் என்றால் உலகமே திரும்பி பார்க்கிற மாதிரி ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயம் நடந்தால் சந்தேகம் இல்லாமல் தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் ரப்பை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். அந்த பயணம் அல்லது ரப்பை சந்திக்கக்கூடிய அந்த நாள் நெருங்கிவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடையாளங்களை சொன்னார்கள். அந்த அடையாளங்களை நாம் ஒழுங்க புரியணுமாக இருந்தார். நிறைய இடங்களை நான் பார்த்திருக்கிறேன். மறுமை நாளின் அடையாளம் என்பது, மறுமை நாளின் அடையாளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை எல்லாம் சொல்லுகிற நேரம் அதை கேட்கக்கூடியவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். என்ன மாற்றம்? இறைவா, நீ எனக்கு தந்த ஆன்மா இது, நீ தந்த ரூஹ், இதை ஒழுங்காக நான் பயன்படுத்தி விட்டேனா, உனக்கு விருப்பமான முறையில் நான் மாற்றி விட்டேனா, உன்னிடம் இந்த ரூஹை திருப்பி தருகிற நேரத்தில் இறைவா நான் நல்ல முறையில் மாற்றிருக்கிற உணர்வு மேலும் குணமே தவிர தகவலுக்காக வேண்டி இஸ்லாமை சொல்லவில்லை. தகவலுக்காக வேண்டி இந்த விஷயத்தை இஸ்லாம் சொல்லல, நாம் உணர்வு பெற வேண்டும் என்பதற்கு சொல்லப்பட்டது. உதாரணத்துக்கு இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். உங்க ஊர்ல ஒரு ஆள் இருக்கிறார், அவர் ஒரு பேச்சு, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. இல்ல ஒரு ஆள் இருக்கிறாரு வைங்க, அவர் என்ன பண்றாரு, அவர் சொல்றாரு, எப்பா ஒரு நாள் 25 இன்றைக்கு இந்த பக்கத்துல இருந்து வர்ற ஒரு வாகனம் இந்த ஆட்டோ நம்பர் பிளேட் சொல்லி, இந்த பக்கத்துல இருந்து வர ஒரு ஸ்கூட்டி நம்பர் பிளேட் சொல்லி 2 முட்டி படும், முட்டி பட்டி அதுல ஒரு ஆள் மூத்தா பேர் வரணும். சொன்ன மாதிரியே இன்னைக்கு நாளைக்கு 25 பார்க்கிறோம், 2 பக்கத்துல இருந்து வருது ஒரு வாகனம், சரியா சொன்ன இடத்துல முட்டி மோதுறாங்க, ஒரு ஆள் மோதா போயிட்டாங்க. அப்ப இத ஒரு ஆள் சொன்னால், இப்படி சொன்னா நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? இப்படி சொல்றாரு, எப்படி வேணாலும் சொல்ல முடியும், எங்களோட ஒரு 25 இருப்பாங்க தவ் ஜமாத். என்ன எதை நாம உடனே என்ன பண்ண மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தீர விசாரிச்சு ஆய்வு பண்ணி நாம யோசிப்போம், இவங்க பிளான் பண்ணிட்டாங்களோ, இவனே ஊர்ல பெரிய ஆள் பண்றதுக்கு 2 வாகனத்தை செட் பண்ணி மோத விட்டு ஒரு ஆளை காலி பண்ணி நான் சொன்னா எல்லாம் நடக்கும் என்றதுக்குரிய பிளானிங் தெரியாம நம்ம யோசிப்போம். அப்ப அவர் சொல்லுகிறா, அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நான் சொல்றேன், நாளைக்கு திங்கட்கிழமை பகலுக்கு 2:32 உங்க ஊர்ல கூட்டு வரணும், உங்க ஊர்ல பூகம்பம் வரணுன்றாரு. 2:32 கவனமா புடிச்சு போகன்றாரு. சரியா நம்ம திங்கட்கிழமை 2:32 பார்க்கிறோம், பூமி வந்துட்டு இப்ப நாம் என்ன நினைப்போம்னா, சந்தேகமே இல்லாமல் இவர் சொல்லும் போது உண்மை. எப்படி உண்மை? பூகம்பம் இவர் எதுக்கு சாட்டிய பூமியை இவருக்கு என்னமோ இருக்கிறது நம்புவோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப எந்த மனுஷனையும் உலகத்துல வேற எந்த மனிதனாலும் இப்படி சொல்லுகிறாரு. இப்படி சொன்னா அவர் இன்னொரு தகவல் சொல்லுவார். என்ன தகவல் தெரியுமா? உங்க கையில புள்ளி இருக்குது, நீங்க 6 நேசம் இந்த புள்ளியை பார்த்து சொல்றாரு, மே மாதம் 22ஆம் தேதி உங்க புள்ள மௌத்தாயிரும். உங்க புள்ள மௌத்தாயிரும். மௌத்தான முன்னாடி அவருக்கு மே மாதம் 1ஆம் தேதி இந்த கை உடைஞ்சு போயிருந்தார். கை உடைஞ்சு போயிடும். மே மாதம் 10ஆம் தேதி இந்த விரல் அங்கு வெட்டி கொண்டிருந்தார். ஒரு சுமோதது மே மாதம் 22 மௌத்தா போனாங்க. இதை கேட்டதுல இருந்து வீட்டுக்கு வந்தா சாப்பிடுற நேரம் அடைச்சு பார்க்க, ராத்திரிக்கு வெட்டிக்கலாம் வேற ஒரு ஆரம்பிக்கும். மகன் உங்க மனைவி போய் சொல்லிட்டு 2 பேரும் நைட்ல புள்ளிய பார்த்து அழுதுட்டே இருப்பீங்க. அந்த இரவுகளும் பயங்கரமான இரவுலாம் நிற்கும். மெல்ல மெல்ல நாட்கள் நெருங்க. மே மாதம் 1ஆம் தேதி வர அவர் கை உடைச்சு போக நீங்க
இன்னமுமே நம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. அடடா 1ஆம் தேதி சொந்தமாய் கை போச்சுன்னா 22ஆம் தேதி புள்ள மூத்தாயிரும். அந்த புள்ள முகத்தை பார்க்கிறவங்களுக்கு விதவிதமாக சாப்பாடு வைத்திருந்தாங்க, உங்களால சாப்பிட முடியாம போயிடும். அந்த முகத்தையும் அந்த கண்ணையும் பார்த்து நீங்க கண்ணீர் வச்சுட்டே இருப்பீங்க. இரவெல்லாம் புள்ள தூங்குவதை பார்த்து நீண்ட நேரம் பார்த்து தேம்பி தேம்பி அழுவீங்க. உங்களால நீங்க உங்க மனைவி 2 பேரும் பார்த்து கொள்வீங்களே தவிர உங்களால வாழவே முடியாம இருக்கு. விதவிதமான ஆடைகளுக்கு அவைகளை போட்டு அழகு பார்ப்பதற்கு உங்களால முடியாம போயிடும். உங்க தலைவிரி கோலத்தில் தெரிவிங்க. மே மாதம் 10ஆம் தேதி ஆகுது, அவர் விரலும் வெட்டிப்படுது, இன்னும் உறுதியாகுது. ஐயா உங்களுக்கு சொல்ல தெரியுமா, நிஜமா நம்பினால் நமக்குள்ள எப்படி மாற்றம் வருது. 22ஆம் தேதி புள்ள மூத்தாயிரும் என்று ஒரு ஆள் சொல்ல, அதுக்கு முன்னாடி சில அடையாளங்களை போல அந்த அடையாளங்கள் ஒவ்வொன்றாக நடக்க நம் கல்விக்குள் ஒரு பெரும் மாற்றம் ஏற்படும் அல்ல. அது நாம் நம்பினால். நாம் நம்பாமல் இருந்தால் நமக்கு எந்த தாக்கமும் செலுத்தாது. அல்லாஹ்வுடைய மறுமையினுடைய அடையாளத்தை பெருமாள் ஏன் சொல்றாங்க தெரியுமா? ரப்பை சந்திக்கும் நாள் வாய்க்கிலே சான நாள் அல்ல. அல்லாஹ் அத்தனையும் படைத்து அப்படி கச்சிதமாக அத்தனையும் செய்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், என்னை சந்திக்கக்கூடிய நாள், அந்த நாளிலே உங்களுக்கு நான் தீர்ப்பு தர போகிறேன். அந்த நாள் நெருங்கி வருகிறது. என்னை நீ சந்தித்து ஆதரவுண்டால் அந்த நாளில் ரப்புக்கு முன்னாடி நாம் போகிற நேரம் ஒவ்வொரு ரப்பிக்கு சஃபா நீங்கள் எப்படி முதலில் படைக்கப்பட்டீர்கள் அப்படி கொண்டு வரப்படுவீர்கள். எப்படி சஃப்பு சஃப்பாக நிற்பீங்க அல்லாஹ்வுடைய முன்னாடி சஃப்பு சஃப்பாக நீங்கள் காட்சியளிக்கப்படுவீர்கள். எல்லோரும் குற்றவாளிகளுக்கு நிற்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்னாடி சாதாரண ஒரு போலீஸ் அவங்க வந்து உங்களுக்கு விசாரிக்கிற நட்டிக்கு போறாங்க. ஈஸ்ட் அடைக்கு பிறகு பல பள்ளிவாசல் தவாக்களை மறந்து விட்டார்கள். ஏன் சிஐடி வருகிறார்களா? இந்த சமயம் இருக்கிறார் புலனாய்வுத்துறை அவர்களுடைய பணிகளை செய்வார்கள். நாம் நம்முடைய பணிகளை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தாவா எந்த காலத்திலும் தாவாவுக்கு யாராலும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நிலையிலே இந்த சாதாரண விசாரணைகளுக்கு நட்டிக்கு போகக்கூடியவர்கள், சாதாரணமான விசாரணைகளுக்கு துடித்து போகக்கூடியவர்கள் ரப்புல் முன்னாடி நிப்பாட்டப்படுகிற நேரம் அதிபயங்கரமான நாள். நாகிசூர் கோசியும் இந்த ரப்பையும் அவருடைய கைகள் எல்லாம் குனிந்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னாடி மலக்குமார்கள் கிரவுண்ட்ல இருந்து மனிதர்களை செட் பண்ணுவார்கள். ஒப்பாசுலோ ஐயுகள் முஜ்ரிமூன் பாவிகளை பிரித்து விடுவார்கள். அந்த நேரத்தில் நல்லவர்களை பாவிகளை பிரித்து விடுவார்கள். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா மலக்குமார்கள் அனுமதித்து நிற்க எப்படி ஒரு ஜனாதிபதி வருகிற நேரம் மீன்ஸ் அதாவது அந்த ராணுவம் அணிவகுத்து நிற்குமோ அதையெல்லாம் தாண்டி ரப்பு வருகிற நேரம் மலக்குமார்கள் அனுமதித்து நிற்பார்கள். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா வஜீஅ யௌமைஹி பிஜஹன்னம் நாங்கள் கொண்டு வந்து வைக்கப்படும் கல்வின் மதி ரப்பு தீர்ப்பை தொடர்கிற நேரம் யா நஃப்ஸி என் ஆன்மாவை ஓடி பதறி கொண்டு வருவார்கள். எந்த ஆடையும் இருக்காது, எந்த உடுப்பும் இருக்காது. ஆயிஷா அவர்கள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹி பற்றி யா ரசூலல்லாஹ் யா நபி அல்லாஹ், யார் உடுக்காம இருந்தா அவங்க ட்ரெஸ் ஒண்ணுமே இல்லாம இருந்தா ஒருத்தர் பார்த்துக் கொள்வாங்களே. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஆயிஷா என்ன நேரம் தெரியுமா? தன்னை மறந்த நேரம். யா நஃப்ஸி என்னுடைய தீர்ப்பு என்ன? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸஹபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌம. அத சொல்றான், அந்த நாளில பாப்பாவை கண்ட மனோடைய மரண கண்ட உம்மாவுடைய மாமே என்ன சொல்லி கொடுத்துட கூடாது. யாரு நெருக்கமான உறவோ, யாருக்கு பிரச்சனைடா, அதாவது ஹாஸ்பிட்டல்ல புள்ள ஹாஸ்பிட்டல்ல பத்தரை போய் உம்மா அதே ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறாவோ, மறுமை நாளில புள்ளையை கண்டா உம்மா ஒரே ஒப்புக்கொள்வான். இறைவனும் என் மகன் என்ன சொல்லி கொடுத்துட கூடாது. தன்னை மட்டுமே நினைக்கிற நேரம், அந்த மாதிரியான நேரத்தில் மலக்குமாக எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரம், நானும் கொண்டு வந்து வைக்கப்படுகிற நேரம் ரப்பு வர ஆரம்பிப்பான். ரப்புடைய வருகைக்கு பிறகு இந்த துனியாவில் யாரு காஃபிர்களோ, யாரு மோசமானவர்களோ, யார் அநியாயம் செய்தார்களோ அவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கப்படும். யார் ரப்பை நேசித்தார்களோ, இந்த சந்திப்பை நினைத்தார்களோ, சந்திப்புக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்களோ அவர்களுக்காக ஜென்னா கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாள், இந்த மிக முக்கியமான நாள், ஸாலிகல் யௌமுல் ஹக், அது உண்மையான நாள் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த நாள் நெருங்கி வருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபர்ஸ்ட் அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் அடையாளம் என்னன்னா மௌத் என்றாங்க. நான் மௌத்தாகாமல் மறுமை நாள் வராததாக ரசூலுல்லாஹி நான் மௌத்தாகணும்னாங்க ரசூலுல்லாஹ். என்னுடைய மரணத்துக்கு பிறகுதான் அத்தனையுமே நிகழும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு தோழருக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹ், எண்ணிக்கொள்ளுங்கள் என்றாங்க. 6 விடயங்களை எண்ணிக்கொள்ளுங்கள், இவைகள் நடக்காமல் மறுமை நாள் வராதுன்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்றாங்க மௌத்தி, என்னுடைய மரணம், அதுக்கு பிறகு மறுமை நாள் வரும் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நாம் நம்பிக்கையோடு
உறுதியான நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை நான் பார்க்கணும். நான் ஒரு ஊமை சொன்னேன், உதாரணம் சொன்னேன். ஒரு மனிதன் வந்து என்னன்னா சொன்னா, உங்களுக்கு சொன்னேன், 2 வாகனத்தில் மோதும் அல்லது உங்க உள்ள மோதலாம். இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமை நாளுக்கு அடையாளம் போடுவதற்கு முன்னாடி சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிற நேரம் கண்கலங்கி போய் துடித்து கேட்டார்கள். என்ன காரணம் நினைக்கிறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை போடுவதற்கு முன்னாடி ஒரு சில அடையாளங்களை சொன்னார்கள். அவங்க காலத்தில் அவர்கள் திகைத்து போய்விட்டார். எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது. ஆச்சரியமான சில தகவல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரை பொறுத்தவரை அவர்கள் நாமசித்து பேசி எந்த வார்த்தையும் போயிடாங்க. ஏன்னா உங்க ஊர்ல பல பேர் நீங்க ஆச்சரியம் போய்ங்க, அவர் போய்ங்க, ஒவ்வொரு பேர் சொல்லுவீங்க, அப்படி இப்படி இப்படி ஏதாவது சொல்லுவீங்க. பெருமாளுக்கு அந்த மக்கள் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? அஸ்ஸாதிக் அல்-அமீன். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் நின்று, எப்பா எனக்கு அஸ்ஸாதிக் சொல்லுங்கப்பா, சொன்னதே இல்லை. எனக்கு அல்-அமீன் சொல்லுங்க, சொன்னதே இல்லை. ஜாகிலிய காலத்து மக்கள் உங்க ஊர்ல யாருக்காவது பேர் வச்சு அப்படி சொல்லுவோம், சொல்ல முடியும். அமீனோ என் கர்மா அமீனோ பேர் வைக்கிறதே நையாண்டி பண்ற மாதிரி பேர் வைப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜாகிலிய மக்கள் அவங்க பேர் வச்சா தூசணத்தெல்லாம் வைக்கணும், அப்படி மோசமா நடப்பாங்க. அந்த மக்கள் எப்படி பேர் வச்சாங்க தெரியுமா? பொய் சொல்ல மாட்டாரா, கொஞ்சமா சொல்ல மாட்டாரா? தன் நபின்னு சொல்வதற்கு முன்னாடி 40 ஆண்டுகள் தன்னை மிக தெளிவாக ரசூல் அடையாளப்படுத்தினாங்க. அந்த மக்கள் பெருமாளுக்கு வச்சாங்க அஸ்ஸாதிக் வருகிறார் அப்படின்னா. அந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லல 40 ஆண்டுகள் அப்புறம் பெற்ற வாழ்க்கை. சின்ன விஷயத்துல போய் சொல்லாதோ அல்லாஹ் விஷயத்துல போய் சொல்லுவாரா என்ற சிந்தனைக்கு தான் அல்லாஹ் சொன்னான். ஒரு கோடியை கையில கொடுத்து 10 கோடியை கையில கொடுத்து 10 வருஷத்துக்கு பிறகு திருப்பி கேட்டா அப்படியே ஒப்படைப்பாங்க சொல்லலாம். அந்த மக்கள் வச்ச அந்த பேர் அல்-அமீன். அப்பா அல்-அமீன் என்றாங்க. ஐயோ, நம்பிக்கை மோசடி செய்ய மாட்டான். நம்பிக்கை மோசடி செய்யாதவர் இந்த மார்க்கத்தில் மோசடி செய்வார் அல்லாஹ் அப்படிங்க. இன்னும் சொல்றேன் கேளுங்க. மதீனாவுல மதீனா ரெண்டா பிரிச்சுனா ஹவுஸ் குணம் ஹஸ்ரஜ் குணம் ரெண்டு தான் மதீனா. டோட்டல் மதீனா ரெண்டு கோத்திரம். அதுல ஹவுஸ் குணத்துல தலைவர் ஒரு பொடி ஷாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வெறும் 31 வயசு. அவர் தான் மதீனாவோட பாதி தலைவர். பெருமாள் மதீனா கொண்டு வரணும் என்பதில் முடியாம நின்றவர். தன் கோத்திரத்தை ரசூலுல்லாஹ் முன்னாடி கொண்டு வந்து நின்று ஷஹாதத்தை சொல்ல வைத்தவர். பெருமாளுக்கு தன் தலைமைத்துவத்தை கொடுத்தவர். அடுத்த பக்கம் ஷாத் பின் முஆத் வெறும் இளைஞனை வைத்து அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை மதீனாவுக்குள் நிலைநாட்டினார். 31 வயது, மௌத்தான 36 வயது. அந்த ஷாத் பின் முஆத் தலைவர் என்பதை மக்காவாசிக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாலும் வேற எங்க ஊருக்கு போனாலும் அந்த அரபுகிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. நமக்கு என்னன்னா இந்த வாப்பா அப்பா பேரோட நம்ம நிற்போம். ஆனா அரபுகள் 10 தலைமுறைகள் பேர் சொல்லுவாங்க. ஏன் 10 தலைமுறை 20 தலைமுறை பேர் சொல்லுவாங்க? இன்னைக்கு அரபுகளுக்கு சொல்லி இன்னைக்கு அரபுகளுக்கு சொல்லி இப்படி விட்டுட்டே போவாங்க. ஏன் அப்படி சொல்லி இருக்க மாட்டா, அரபுகள் எங்கேயாவது பயணிச்சிட்டாங்கடா, பயணிக்கிறத நமக்கு ரெஸ்டாரண்ட் எல்லாம் கிடைக்காது, ஹோட்டல் எல்லாம் கிடைக்காது. இந்த குடும்பத்துக்கு அந்த ஊர்ல ஒரு குடும்பம் இருக்கு, தாய்ஃப்ல அவங்க மக்காவுக்கு போட்டா இவங்க ஊர்ல தான் சாப்பிடுவாங்க, இவங்க தாய்க்கு போனா அவங்க ஊர்ல தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குடும்பம் கிடைச்சது. சோ அதை எப்படி அடையாளப்படுத்தி வருவாங்கன்னா, பாப்பா பேர் வைத்து அந்த பரம்பரையில இருந்து உங்க பரம்பரை எங்களோட தான் அந்த மாதிரி ஒரு உணவை தீர்த்து வருவாங்க. இதனால இவர் வர்ற எப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அடையாளம் கொடுத்துட்டு மதீனாவுல கஅபத்துல்லாஹ் தவாஃப் பண்ண வர்ற ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வர்ற டைம்ல இங்க இவர் யாரோட வருவாரு? ஒன்னாம்பர் காஃபிர், பச்சை காஃபிர் உமே. அதாவது மக்காவில் மிக பிரமாண்டமான இளைஞர் ரசூலுல்லாஹ்வுக்கு அபூஜஹல், உத்வா, ஷைபா, உமையா, அபூலா. இந்த உமையா வீட்டுக்கு வர்றார். வந்தா கூட காஃபிர் தான், ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு முஸ்லிம் தான். என்ன அந்த காலத்துல வந்தா இவங்க வந்து சாப்பிட வைக்கணும். அவர் சொல்றாரு, எனக்கு புகாரில செய்தி வருது, தவாஃப் பண்ண போறார். அப்போ உமையா உண்டு வந்தவர் தானே, மக்கா தலைவர். யார் உமையா தெரியுமா? பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையா வச்சு அந்த கோட்டை அதிபயங்கரமா வேலை செஞ்சானே, மணல் போட்டு பரட்டி எடுத்தானே, அவன் தான் உமையா நிக்கிறாரு. என்ன மதீனா தலைவர் ஆச்சு, மதீனாவோட பாதி தலைவர். வாங்க தவாஃப் பண்ண அப்படின்னு போறாரு. போன ஒரு தவாஃப் பண்றாரு. தவாஃப் பண்ற நேரம் உமையா பக்கத்துல நிக்கிற நேரம் அந்த அபூஜஹல் நிக்கிறான். அபூஜஹல் கத்தி கேட்கிறாரு, உமையா ஏய் ஸஅத் பின் முஆத் தானே அப்படின்னு கேட்கிறாரு. ஃபேமஸ் மக்காவோட தலைவர் பெரிய அளவுக்கு ஃபேமஸ். ஸஅத் பின் முஆத் தானே. அங்க நாங்க வரட்டி அவருக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்து தைரியமா இங்க வந்து அவர் வந்து தவாஃப் பண்றாரு. எங்க பள்ளத்தாக்கு எங்க இடத்துல வந்து தவாஃப் பண்றாரு. கத்தி சொன்னார் ஸஅத் பின் முஆத், அவருக்கு முஹம்மதா, நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தோம், அவரை நாங்கள் அரவணைத்தோம். உடனே இவன் சொல்றான், யார் உமையா, முன்னாடி சத்தமா பேசாத, அவர் தான் இந்த வாருடைய செய்தி தலைவர், அவர் முன்னாடி பேசாத. கோபத்தில் திரும்பினார் ஸஅத் பின் முஆத் சொன்னார். இவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்,
உன்னை கொள்வார்கள். யார் எந்த வீட்டுல சாப்பாடுக்கு வந்தார்களோ, எந்த வீட்டுக்கு வந்தார்களோ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் உன்னை கொள்வார்கள். மனசு உண்மை சொல்றான். அவன் ஒரு வார்த்தை சொன்ன மனைவி வீட்டுக்கு போய் மனைவி சொன்ன பிறகு வார்த்தை சொன்ன சொல்லி இருந்தார். முகமது சொல்ல மாட்டாங்க. அவர் முகமது சொல்லி இருந்தாங்க. முகமது ஒரு நாள் போய் சொல்லுவாங்க. பதில் யுத்தத்துக்கு போராட்ட வரவே இல்லை. ஏன்னா மெசேஜ் வந்துட்டு கொலை செய்வாங்கன்னு தெரியும். அபூஜஹல் கேவலப்படுத்தினா, பாப்பா என்னப்பா வரல, நீங்க வாங்க, எப்படி பதிலுக்கு போறது? பதிலுக்கு போனவர்கள் இவர்கள் யாரும் ஊருக்கு திரும்பியவர்கள். அபூஜஹல் காலி, உத்துபா காலி, ஷைபா காலி, உமையா காலி. கிட்ட போய் கேட்டாங்க, உன்னுடைய ரப்புடைய வாக்குறுதி முன்னாடி புரியா? என்னுடைய ரப்பு எனக்கு தந்த வாக்குறுதியை நான் புரிகிறேன். என்ன இது சொல்றேன்? அந்த மக்கள் ரசூலுல்லாஹ்வை பொய்யனாக பார்க்க, அவர்கள் வாயில் உண்மையா இப்படி பயங்கர எதிரிவார்கள் சொன்ன வார்த்தை என்ன? முகமது ஒரு நாள் போய் சொல்ல மாட்டார். இதே வார்த்தை மனைவி சொன்னதாக புகாரில் அவர்கள் இந்த செய்தியை சொன்னோட அவர் சொல்றாங்க, இல்லை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தால் அவ்வளவு காஃபி. அதான் நினைச்சிருங்க, நல்லா குஃபார்கள் பெருமானாரை எதிர்த்தது, பெருமானார் போய் சொல்லுகிறார்கள் என்பதற்கல்ல, அவரோட ஏழைகள் நிற்கிறார்கள், அவர்களோட அனாதைகள் நிற்கிறார்கள். அந்த சப்ல நாங்க நிற்பதா? நாங்க யாரு? பள்ளத்தாக்குல தலைவர்களான இந்த பெருமையும், அந்த பெருமை அவர்களை அந்த இடத்துக்கு வரவிடவில்லை. அவருடைய கௌரவம், அந்தஸ்து அவர்களுக்கு கீழே இறங்க விடவில்லை. அல்லாஹ்வை பொய் சொல்லுகிறார்கள் சொல்லல. உமர் பின் கத்தாபுக்கு ரசூலுல்லாஹை புரிந்து கொள்ள 6 வருஷம் எடுத்துச்சு. அபூபக்கர் உடனே வந்தானே. உமர் பின் கத்தாபுக்கு 6 வருஷம். சில பேர் சந்தேகம் கொண்டாங்க. சந்தேகம் கொண்டவர்கள் கூட ஹரத்தை தாண்டி போவாங்க. ரசூலுல்லாஹ் ராத்திரிக்கு ஓதுவாங்க. ஓதுற நேரம் கேட்கிற நேரம் ஊரடியாக சொல்றாங்க, மாதம் சரி நான் ஒரு நாள் இஸ்லாத்துக்கு வரல, நான் போகிற நேரம் எல்லாம் மதிமையை கேட்டு என்னோட பேசுற மாதிரி என் கல்வி நான் பறி கொடுத்து விட்டேன். ஒரு தடவை ஷஹாதத்தை சொல்ல வேண்டும் என்று நான் ரசூலுல்லாஹ்விடம் போனேன். இதுதான் உமர் பின் கத்தாப். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இஸ்லாம் சொல்லப்பட்டு 6 வருடங்கள் ஆச்சு. பலருக்கு இந்த டைம் பீரியட் போச்சு. ரசூலுல்லாஹ் பொய் சொல்றாங்கன்னு சந்தேகிக்கல. அந்த கூட்டம், அவங்க தைரியம், அவங்க சட்டித்தனம், அவைகள் எல்லாம் வச்சு நாங்க எப்படி இவர் சொல்ல கொள்கை இல்லாம இவர் சொல்ல கொள்கை ஏற்றுக்கொண்டது? காமத்துள்ளாக 360 சரி ஏற்றுக்கொள்ளதா? இவர் சொன்னதுக்காக வேண்டி இதுதான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நிலையாக. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் இது நடக்கும் என்பதை நீங்க இல்ல, காஃபிருக்கு தெரிகிறது, மக்களுக்கு காஃபிருக்கு தெரியும். இவர் சொன்னால் நடக்கும், இவர் பேசினால் நடக்கும். அல்லாஹ்வுடைய நிலையாக. அதனால் தான் இஸ்லாம் அவ்வளவு வேகமாக 23 ஆண்டுகளுக்குள், ஸ்பெஷலா ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள இஸ்லாம் அவ்வளவு வேகமா போச்சு. அதுவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமைக்கான அடையாளங்களை சொல்றதுக்கு முன்னாடி சில அடையாளங்களை அந்த மக்களுக்கு காட்டினாங்க, சொல்லி காட்டினாங்க. அந்த அடையாளங்களை 1-2 உங்களுக்கு சொல்லி மறுமை அடையாளங்களை நோக்கி நம்ம வேகமா போலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் சஹாபாக்கள் பெருமானாரை எப்படி கண்டுகொண்டாங்கிறது ஒரு வளரும். நான் ஆரம்பத்துல தொடங்குற ஒரு செய்தி, தலாயிலுல் நுபுவா கிதாபை இமாம் பைஹக்கி அவங்க பதிவு செய்றாங்க. இமாம் பைஹக்கி அவங்க இவர் நபிதான் என்பதை ஒரு கிதாப் எழுதுறாங்க. இவர் நபிதான், சந்தேகம் இல்லாமல் இவர் நபிதான். அதுக்கு 1000க்கும் மேற்பட்ட சான்றுகள் கொண்டு வர்றாங்க. அதில் இருந்து நான் ஒரு செய்தியை உங்களுக்கு கொண்டு வருவேன். இந்த செய்தி புகாரி, முஸ்லிம் உட்பட நிறைய கிதாபுகள் வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் காலையில் எழும்புறாங்க. எழுந்ததுக்கு பிறகு காலை அடைகிறாங்க. அழைத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் மரணத்தில் அதை மரண செய்தி அறிவித்தார்கள். யாருக்கு மரண செய்தி? மதீனாவுக்கு ஒரு நூற்றாண்டுனா இல்ல, இங்க இருந்து ரொம்ப தூரத்துல நஜாஷி என்பவர் வந்து ஒரு மன்னர் குடிப்பட்டோம். நம்ம நாட்டுல ஜனாதிபதி, பிரதமர் சொல்லுவோமா? சில நாட்கள் சுல்தான் சொல்லுவாங்க, சில ஊர்கள் அஜீஸ் சொல்லுவாங்க, சில ஊர்களுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எத்தியோப்பியாவுடைய மன்னருக்கு வந்து மன்னர் சொல்ல மாட்டாங்க, நஜாஷின்னு சொல்லுவாங்க. அந்த நஜாஷியோட பேர் அஸ்ஹமா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்றைக்கு அஸ்ஹமா மௌத்தாகிட்டார், எத்தியோப்பியாவுடைய மன்னர் மௌத்தாகிட்டார். அவருக்கு யாரும் ஜனாசா தொழுவிக்கவில்லை, அவர் முஸ்லிம், யாரும் அவருக்கு ஜனாசா தொழுவிக்கவில்லை. அதனால் ஃபகூமு ஃபஸல்லு என்று தொழுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகிறாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனாசா தொழுகை வந்து இமாம் பைஹக்கி அவங்க எழுதுறாங்க 9வது ஹிஜ்ரி நடந்துச்சு. ஹிஜ்ரி 9 இது நடந்துச்சு என்றாங்க. இன்னும் சில 8 நடந்து சொல்றாங்க. 9வது ஹிஜ்ரி என்ன இமாம் பைஹக்கியை கொண்டு வர இவர் நபிதான் என்று காட்டுறார். ஆனால் வல்லாஹி சஹாபாக்களோ அந்த செய்தி அறிவிக்கிறவரோ இவர் ரசூலுல்லாஹ்வை காட்டின செய்தி சொல்லுது. ஹிஜ்ரி 9 என்பது இஸ்லாம் பரவி பெருகிவிட்டது. அப்ப இவர் நபிதான் ப்ரூவ் பண்ற தேவை பெருமானாருக்கு வைக்கிற அந்த மக்களுக்கு வைக்கிறது. கோத்திரமாக இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள், பெருமானாரை பார்த்து வந்தார்கள், சார்ந்து சொல்ல வந்தார்கள், பெருமானாரை பேச வந்தார்கள். அவ்வளவு பரவி பெருகி இஸ்லாம். ஆனால் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்
சொன்னது இபாதத்துக்கு. அவருக்கு ஜனாசா தொழுவிக்கல, காய்பான ஜனாசா அங்க தொழுவிக்கல, நாங்க தொழுவிப்போம் என்றார். இது அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்றார், ஃபி யௌமில்லதி மாத்து ஃபீ, நான் பண்ண வேண்டிய வசனம், ஃபி யௌமில்லதி மாத்து ஃபீ, எந்த நாளில் நஜாஷி இறந்தாரோ, அஸ்லமா இறந்தாரோ, அந்த நாளில் ரசூலுல்லாஹ் மரண செய்தியை சொல்லி நாங்க தொழுவோம். அடுத்த நாள் சொல்லல ரசூலுல்லாஹ், அடுத்த வாரம் சொல்லல ரசூலுல்லாஹ், அந்த நாளில் ரசூலுல்லாஹ் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் விஷயம். இப்ப நான் இத கேட்டேன், இத நீங்க என்னன்னு கேட்பீங்க. இதுல என்ன விஷயம்னா, சாதாரணமா எத்தியோப்பியா இன்னைக்குள்ள நம்முடைய நாடுல தகவல் தொழில்நுட்பம் இன்னைக்கு அமெரிக்காவோட பேசுறது ஒரு பட்டன் சின்ன பேரும் அளவுன்னு கேட்டோம். அவ்வளவு வேகமா நம்ம ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி ஃபீல். இன்னைக்கு ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு முன்னாடி 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி சவுதிக்கு போயிருந்தாங்கன்னா இங்க இருந்து கடிதம் எழுதுவாங்க. அந்த கடிதமே நனைஞ்சிடும், கண்ணீரால் நனையும். ஏன்னா ஹஸ்பண்டோட பேசுறதுக்கு மனைவி அந்த வார்த்தைகளை தெரிவு செய்து எழுதுவாங்க. அந்த கடிதம் அவருக்கு போய் சேர்வதற்கு ஒரு கையில கொடுத்து பல மாதங்கள் ஆகும். அவர் அங்கிருந்து திரும்ப ஒரு கடிதம் எழுதுவார். அவருடைய உணவுகளை எல்லாம் படித்து எழுதுவார். எப்ப உங்களை பார்க்க வருவது, பிள்ளைகளை எப்ப பார்ப்பது என்று அழுது எழுதுவார். அதுதான் அப்படி இருந்துச்சு. கொஞ்சம் நாட்கள் கழிய ரேடியோ ரெக்கார்டர் கண்டுபிடிச்சாங்க. அப்போ 2 பட்டன் அமுத்துவாங்க, ரெக்கார்ட் பண்ணி அங்கிருந்து அவர் பேசுவார். அவர் கொஞ்சம் 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் பேசுவார். உணவுகளை கொட்டுவார், சோமாரிக்கலாம் கேட்பாங்க. அந்த கசெட் போர்டு வந்து சேர்ந்த பிறகு இங்க அதை கேட்டு அழுதலுக்கு பிறகு பதிலாக இன்னொரு பதிவை மேற்கொண்டு அவருக்கு அனுப்புவாங்க. இப்படித்தான் இருந்துச்சு. அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு தெரியுமாப்பா, சவுதியில் உள்ளவங்க இப்படி முகத்தை பார்த்து பேசுறாங்க, கிரிக்கான்னு கேட்பாங்க. அப்படின்னா நடக்குமான்னு கேட்பாங்க. எந்த ஊரும் அவங்க முகத்தை காட்டுமான்னு கேட்பாங்க. அவ்வளவு தூரத்தில் உள்ளவர், அவ்வளவு தூரத்தில் உள்ளவர் பேசுறமா. இன்னைக்குள்ள இவங்க எப்படி முகத்தை பார்த்து இப்பவே பேசுறாங்க. இப்ப பேச நேரம் இல்லை, என்ன பேசுறேன் வாப்பா சவுதியில நான் பேசுவேன் சார், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் பேசுவோமா. ஏன்னா அந்த அளவுக்கு அன்னைக்குள்ள பிரிவு கிடைக்கல. இன்னைக்கு உள்ளவர்கள் தொழில்நுட்பத்தால் அவ்வளவு நெருக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இன்னைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க இருந்து சவுதிக்கு இவ்வளவு நேரம் இருக்கிற தகவல் பரிமாறத்துக்கு பெரும்பாலான காலத்துல வேகமா வந்தது வாட்ஸ்அப் இல்ல, பேஸ்புக் இல்ல, ஆன்லைன் இல்ல. ஏதாவது ஒரு தகவல் சொன்னா அது ஒட்டகத்துல வரும், வேகமா சொல்லணும்னா குதிரையில வரும். குதிரையிலாவும் அடுத்த செகண்ட் வராது. எத்தியோப்பியால எவ்வளவு தூரம் நினைக்கிறீங்க? எத்தியோப்பியா என்பது கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் காலத்துல போன கப்பல் தான் போகும். அப்படியே போய் ரெட் சீ கிராஸ் ஆகும். ரெட் சீ கிராஸ் ஆன உடனே அங்கிருந்து கப்பல் எடுத்து அடுத்த கரைக்கு போய் அங்க போகும். ரொம்ப பெரிய தூரம். நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். அடிஸ் அபாபா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், எத்தியோப்பியா ஏர்போர்ட்டுக்கும் மதீனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கும் ஸ்பான்ஸ் பார்த்து எவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட காட்டுது. அப்ராக்சிமேட்லி 1700 கிலோமீட்டர்ஸ், ஒரு 1700-1800 காட்டுது. எவ்வளவு தூரம்? அப்புறம் நான் அடிச்சேன், இலங்கையில கட்டாயிலிருந்து சென்னை விமான நிலையத்துக்கு எவ்வளவு தூரம்? கிட்டத்தட்ட ஒரு 625 கிலோமீட்டர். 600 கிலோமீட்டர் வச்சா கூட இங்க இருந்து சென்னைக்கு போயாண்டி, சென்னையில இருந்து கொழும்புக்கு வந்து, கொழும்புல இருந்து சென்னைக்கு போனா எவ்வளவு தூரம் வரும்? ஏன் டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட தலையார 4000 கிலோமீட்டர் காட்டுது. அவ்வளவு தூரம். அந்த தூரத்துல தகவலை எந்த சாதனத்துல சுமாகாரத்துல வச்சாலும் அதே நாளில் தகவல் சொல்லுங்க. எந்த நாளில் அவர் இறந்து போனாலும் அதே நாளில் நாம் ஜனாசா தொழுவித்தோம். அதே நாளில் பெருமாள் ஜனாசா தொழுவித்தாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, செய்தி சரியாக வருகிறது. ஒரு நாளில மரணித்த உடனே ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவிக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி வந்துச்சு? இந்த உலகத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள தகவல் தொழில்நுட்பத்தை எல்லாம் பார்த்து இவங்க எந்த அளவுக்கு நின்றாங்க, எவ்வளவு வேகமா வரும் இதெல்லாம் ஆய்வு பண்ணினா பல நாட்கள் அந்த தகவல் வருவதற்கு அவர்களுக்கு கைவிடுங்க. பல நாட்கள் போகும். அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி அல்லாஹ் அறிவித்து கொடுக்காமல் இது நடக்காது. இன்னும் சொல்ல போனா சரிப்பா மௌத்தன்தானே, அதனால மௌத் என்ன ஓகேனா இது ப்ரூவ் பண்றாங்க. சரியா அதே டேட் அதே நாள். எப்படின்னா சாதாரண மக்களுக்கு கேட்டவங்க நம்ம நாட்டுல ஒரு ஜனாதிபதி இறந்தார். வேலூரில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? நம்ம நாட்டுல ஜனாதிபதி இறந்தாரு மறக்காது. பிரேமதாஸ் இறந்து போனார். எப்ப இறந்து போனார்? பிரேமதாஸ் இறந்து போனதா சொல்லுங்க. மே 1 அதுனா ஹதீஸா மே 1 12 மணிக்கு 1993ல இப்படி ஏன் ஆஸ்திரிய நேரம் ஆபஸ்டி ஜங்ஷன்ல அவங்க பண்ணலாம். சரியா 12 மணி கலந்து என்ன நீங்க எப்படி ஒரு பாடம் நீங்க மனப்பாடம் பண்ணி கேள்வி கேட்பீங்க. ஒரு ஜனாதிபதி இறந்து போனால் அந்த இறப்பு செய்தி நம் மண்ணில் பதிஞ்சிடும். ஏன்னா ஒரு நாட்டு தலைவர் அவரு, நாட்டு தலைவருடைய இறப்பு வந்து சிம்பிளா மறக்காது. பெருமாள் யாரும் சொன்னாங்க, இப்ப ஏன் அவங்களுக்கு ஒரு ஆண்டு கதை சொல்லி பேருல மூத்தா பண்ண எப்ப மூத்தா பண்ணா அப்படின்னு உங்க ஊர்ல மூத்தா பண்ணாலே ஏன்னா ஜனாதிபதியுடைய மரணத்தை வந்து சிம்பிளா சொல்லிடலாம். இந்த நேரம் மூத்தாங்க எத்தியோப்பியா மக்கள் மதீனாவுக்கு வந்து போற பழக்கம் இருக்கிறாங்க.
இல்லாத எங்கேயோ இல்ல அடிக்கிறவங்க வந்து போவாங்க. என்ன எப்படி வருவாங்க அவங்க ஊர்களுக்கு கண்டுபிடிக்க. அதாவது இந்த குரங்கு கொண்டு வருவாங்க, குரங்கு காட்டுவாங்க, குரங்கு பாம்பலாம் பாம்பாட்டியெல்லாம் வருவாங்க. வந்தா நீ சளி போடுங்க. அது மாதிரி எத்தியோப்பியாவுக்கு வருவாங்க. அவங்க ஒவ்வொரு தேவையை போடுவாங்க. அதுல ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். அவங்க வந்து ஒரு தேவை என்ன மல்லிகை காட்டுவாங்க, அடிச்சு ஒரு மாதிரி காட்டுவாங்க. இந்த ரெஸ்டி மாதிரில இந்த ஒரே போட்டு குத்துறான். ரெண்டு பேருமே படிக்காது. எப்படி இந்த பட்டம் கொடுக்குற நேரம் மயக்க ஊசி அடிச்சா படிக்காதோ அந்த மாதிரி அடிச்சு அடிச்சு போடுவாங்க. அடிவன் நிஜமா அடிச்சு போடுறோம். அது அப்படி இல்லை. அது எப்படின்னா யுத்தம் செய்யற மாதிரி காட்டுவோம். ஆனா யுத்தம் அடிச்சு போட மாதிரி ஒரு சிறுபாயம். இதுக்கு எத்தியோப்பியா மக்கள் வந்து காட்டினா அதுக்குரிய எடுத்துட்டு போயிருவாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி படையா வருவாங்க. சோ எத்தியோப்பியா மதீனாவுக்கு வந்து போற பழக்கம் இருக்கிறதா அபிசீனியா. அபிசீனியா மக்கள் வருவாங்கன்னு கேட்டா வந்து போவாங்க. வந்து போவாங்க. விழாக்கள் யாரு எந்த ஊரு நிறைய பேர் அவங்க வந்து போறது சாதாரணமான பழக்கம். வந்து போறவங்க எப்படி கேட்கலாம், எப்பா எப்பப்பா அவங்க மண்டை மோத்தாங்க அவர் இறந்துட்டாங்க அவன் போய் இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு டவுட் வந்துட்டா இத்தனை 9 நடந்த இது டவுட் ஆகிட்டா ஒட்டுமொத்த இஸ்லாம் போய் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரபுகள் எங்களை விட நாட்கள் சொல்லுவாங்க. நான் சொல்ல போறேன் எங்களை எல்லாம் இருக்குது எங்களை விட நேரம் சொல்லுவாங்க. அரபுகள் எங்களை விட டேலண்ட். அதனால என்னைக்கு நீங்க பார்க்க மாட்டீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஜும்மா நான் ஜும்மா சொல்லணும் எவ்வளவு சர்வீஸ் சரியில்லாம நான் ஜும்மா சொல்லுவேன். இந்த மாதிரி மிஸ் ஆகிட்டு எங்களுக்கு எங்கப்பா கரெக்டெல்லாம் இருக்குது. நாங்க ஃப்ரைடே வெட்னஸ்டே எப்படி பார்க்கறது எங்களுக்கு தெரியாதுப்பா. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மிஸ் ஆகுது. எங்க ரோட்ல இறக்கி விட்டு கொழும்புக்கு போகணும் விட்டா எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிட்டு நாங்க போய் சேரணும். ரைட்ல இருட்டு எப்படி போறது? அரபுகள் ரைட்டுக்கு போற நேரம் பிரயாணமே இந்த ரோட்ல லைட்லாம் போட்டு வச்சிருக்கா. அங்க இந்த சொல்லுவாங்கம்மா இருட்டுதான் இருக்கும். அவங்களுக்கு என்ன படிச்ச மட்டும்தான் வானத்தை பார்ப்பாரு. எங்களை விட வானத்தோட தொடர்பு வச்சவங்க வானத்தை பார்த்துட்டாங்கன்னா ஓ இது எவன் நட்சத்திரத்தை பார்த்து சொல்லுவாங்க. இது மதீனா பார்த்து சும்மா சார் மிஸ் ஆகிடும். எங்க போய் நின்று கிடைக்கிறீங்க? எங்க ரோட்ல போட போட்டுருக்காங்க. இவ்வளவு போட் போட்டே மிஸ் ஆகுது ரோட். இங்க இருக்கிற பொருள் நடந்து இருக்குமோ அப்படி போய் ஆகிடுமோ அதே மிஸ் பண்ணிடுமோ அவங்க கண்டிஷன் பண்ணணும். அவருக்கு மிஸ் பண்ணினாலே ஒட்டுறதுக்கு பின்னாடி வரட்டும். நீங்க பிரயாணம் கூட்டம் அவங்க போகணும். கரெக்டா ரோட்ட சொல்லுவாரு. உங்களுக்கு வானத்தை பார்த்து நைட்டுக்கு இஷா சொல்லுவீங்க. உங்களுக்கு இஷா சொல்லுங்க வானத்தை பார்த்து இதை பார்த்து சொல்லுங்க. இஷா ஃபஜ்ர் வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா? சாபாக்கள் சொல்லுவாங்க இது ஃபஜ்ர் நேரம்ன்றாங்க. வானத்தோட நானும் நீங்கள் வைத்த உறவு இவ்வளவு. அவங்க வைத்த உறவு பெருசு. அவர்களுக்கு தெரியும். நான் திறந்து தேவையில்ல. நைட்டு ஒரே பார்த்து சொல்லுவாங்க. இன்னைக்கு ஞாபகம் எழுதுவாங்க. அவங்க எப்படி கேட்டு அழுது போவாங்க. நாங்க 2023 2022 இப்ப அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க ஸ்பெஷல் டே வச்சிருக்காங்க. அவங்க ஃபீல் அவங்க ருசும் அவங்க எல்லாருக்கும் இது 5 வருஷம் தான். அவங்க ஃபீல் 5 வருஷம் ஐடியா. அவங்க ஃபீல் பொருந்த 5 வருஷமா அப்படி அவங்க எல்லாம் அச்சிதமா டேட் எல்லாம் ஃபர்ஸ்ட்ல சொல்லுவாங்க. அவங்களுக்கு டேட் மிஸ் ஆகுறதா சும்மா மிஸ் ஆகும். டேட் மிஸ் ஆகுறதா சும்மா இல்லாம சொல்லணும். அதனால மொத்தம் அழகா சொல்லிடுவாங்க. இந்த நாள்ல தான் மொத்தாங்க. இந்த நாள்ல தான் மொத்தாங்க. கச்சிதமா அதே தினத்தில் அவர் மனிதர் நம்மளுடைய என்ன கேட்கிறது தெரியுமா? காணாத உலகம் பெருமான மதீனாவிலிருந்து 10,000 கிலோமீட்டருக்கு அங்கால உள்ள இடத்தில் நடந்ததை கச்சிதமாக சொன்னால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நடப்பதை ரசூலுல்லாஹ் சொல்வது சந்தேகப்படலாமா? எப்படி ஒருவர் உங்க புள்ளி இத்தனாம் தேதி மௌத்தாகும், இத்தனாம் தேதி கையோடையும், இத்தனாம் தேதி கரோடையும் என்று சொன்னால் நடந்து வருகிற நேரம் நமக்குள்ள ஒரு பதட்டம் வருமோ, நமக்குள்ள வேர்வை வடியுமோ, நமக்குள்ள இறைவனை அந்த நாள் வருவதற்கு முன்னாடி நாம் ரெடியாக குள்ள மௌத்தாயிருப்போமா? அந்த மாதிரி நமக்குள்ள மாற்றம் வரும். நமக்குள்ள நிறைய மாற்றம் வரும். ஏனென்றால் இது 100% இந்த உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாததை பெருமானார் சொன்னார்கள் மட்டுமல்ல நிரூபித்தார்கள். சொல்லலாம் நான் இறை தூதர் தான் என்பதை கன்ஃபார்ம் பண்ணினார்கள். எப்படி கன்ஃபார்ம்? சஹாபாக்கள் யாருக்கும் சொல்லல நான் இறை தூதர் தெரியுமா வேணும்டா நபிசி நபி பாரு அஸ்மா மௌத் அடுத்த நஜாசி வந்திருந்தாங்க. அஸ்மா மௌத்தா ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மௌத்தான செய்தியை சொன்னாங்க. ஏமா ஜாஃபர் பின் அபி தாலிப் அங்க போன நேரம் பிரச்சாரம் செய்தார். கடுமையா பேசினார். அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அஸ்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அவர் தனி மனிதனாக மன்னராக நீங்க ஏற்றுக்கொண்டவர் இன்றைக்கு மௌத்தாக இருக்கிறார். அவருக்கு நான் தான் தெரிவிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் என்னையும் ஏற்றுக்கொண்டார். அவர் அத்தனை ஜாஃபர் பின் அபி தாலிப் சொன்னதெல்லாம் கேட்டார். கேட்டதனால் அவருக்கு இன்னைக்கு நான் தான் தெரிவிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இந்த ஒன்று இருந்தா பரவாயில்லை. அதே சொல்லிட்டு கூட நேரம் முடிச்சு நான் இன்னும் உண்டை சொல்லிட்டு நேரடியாக மறுமையில் இருந்து சொல்லு. ஏன் அந்த செய்தியை சொல்ல தெரியுமா? இதெல்லாம்
அப்படி என்று சொன்னால் காணாத கபர், காணாத மறுமை வாழ்க்கை, இதெல்லாம் பெருமான சொல்லுகிற முகம் சிறந்து விடுகிற சொல்லலாம். சில வேலைகளை சொல்லலாம் தேம்பி தேம்பி அனுப்பார்கள். ஏனென்றால் அது பல்லாமி நடக்க போகிறது. அல்லாஹ்வுடைய வேலையாளி நம்முடைய உறவுகளை நாம் அடக்கி இருப்போம். பாப்பா மாதிரி அடக்கி பிள்ளைகளுக்கு இருப்பாங்க. எத்தனையோ ஃபங்க்ஷனும் விழாக்களும் சந்தோஷமும் கூத்தும் கையாட்டங்களை கழித்து போற நேரம் தன் தகப்பனுடைய கவர் பக்கத்தில் நிற்கிறது. என்றையாவது வந்ததுக்குள்ள போய் அந்த மக்களாக்கள் பக்கத்துல உட்கார்ந்து இறைவா எங்க உம்மா இறைவா அவங்க யாரு தெரியுமா, அவங்க நிலைமையெல்லாம் நினைச்சு பார்த்து அழுது அல்லாஹ்வுடைய ரமலானுடைய நோம்போட எத்தனை சகோதரர்கள் உங்களுடைய தாய் தகப்பனை பற்றி பேசியிருப்பீர்கள். உறவுகள் நிறைய நீங்கள் விட்டிருப்பீர்கள். அவர்களெல்லாம் இன்றைக்கு கபர்வாதி வாழ்கிற நேரம் நாம் மண்ணுக்கு மேல் இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் நிலைமை என்ன என்பதை நாம் நினைத்து நாம் கண்ணால் கண்ணீர் வர வேண்டுமாக இருந்தால் நாம் நிஜமாக நம்பினால் கண்ணீர் வரும் பெரியவர்களே, நிஜமாக நம்பினால் கண்ணீர் வரும் பெரியவர்களே. எங்க நிலைமை என்ன, எங்க உமா நிலைமை என்ன, என் உறவு நிலைமைகள் என்ன, அவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறார்களா, இறைவாவை கபரில் ராகத்தாக இருக்கிறதா, இறைவான் அவர்களுக்கு அருள் புரிந்து விடு இறைவான். இந்த இரவுகளை கடந்து செல்கிற நாம் தேவி தேவி அழுதவர்களாக இறைவனும் மன்றாடியவர்களாக நம்முடைய உறவுகளுக்காக நம்முடைய ஊர் மக்களுக்காக நமக்காக வேண்டி நாம் பிரார்த்திப்போம். நம்முடைய நம்பிக்கை நமக்குள் ஒழுங்காக என்று சொன்னார், நம்முடைய நம்பிக்கை நமக்குள் ஆழ பதியவில்லை என்று சொன்னார். இந்த இரவு எல்லாம் சர்வசாதாரணமாக இரவுகளால் நாம் கடந்து சென்று விடுவோம் அல்ல அவர்கள். அதனால் நான் சொல்கிறேன், இந்த நம்பிக்கை உறுதியாக இருந்தால் பெருமான அடையாளம் போடுகிற ஒவ்வொரு அடையாளத்தையும் பார்க்கிற ஒரு அடியான் சந்தாவை விழுந்து விடுவான். இறைவா என்னை மன்னித்து விடு இறைவா, நான் பார்க்கிறேன் இறைவா, நான் காண்கிறேன் இறைவா என்ற உணர்வை ஒரு அடையாளம் உருவாக்கும் அல்ல அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் பள்ளிவாசலிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய குர்ஆன் ஓதுவார்கள். அவருடைய பிரயாணம் குர்ஆனாக இருக்கு, அவருடைய வாழ்க்கை குர்ஆனாக இருக்கு, பெருமானுடைய முழு வாழ்க்கை குர்ஆன். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் யாரு கான ஹுலுகுல் குர்ஆன், குர்ஆனை பார்த்தா அவரை பார்க்கலாம், அதுதான் குர்ஆன் தான் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை குர்ஆன் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியாரே ஒரு நாள் பள்ளிவாசலில் ரசூலுல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ரொம்ப பெரிய அற்புதமான காரியம் அது. அதாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூல் சொல்றாங்க, அவருடைய குன்னியத் அபூ அப்துர் ரஹ்மான், யா அபூ அப்துர் ரஹ்மான் இக்ரா இக்ரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அபூ அப்துர் ரஹ்மானே வாசி ஓதுங்க அப்படின்றாங்க. அவர் கேட்கிறார், ஆக்கோ வலைக்கல் குர்ஆன் யா ரசூலுல்லாஹ் உன்ஜில் குர்ஆன் இல்லை, குர்ஆன் தான் உங்களுக்கு ஓதுங்க அப்படின்னா யா ரசூலுல்லாஹ் ஆக்கோ வலைக்கல் உன்ஜில் குர்ஆன் இல்லை, குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட நான் உங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுறதா யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இங்கே உஹிப்பு அன் அஸ்மா பில் பிறர் ஓதுவதை கேட்க நான் ஆசைப்படுறேன். இப்னு மஸ்ஊத் யா அபூ அப்துர் ரஹ்மான் இக்ரா ஓதுங்க வாப்பா, நான் கேட்க ஆசைப்படுறேன். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார், கரத்து சூரத்துல் நிசா, சூரத்துல் நிசாவை நான் ஓத ஆரம்பித்தேன். சூரத்துல் நிசாவை ஓதினேன், யா அய்யுஹன் நாஸ் தஃபரபுக்கும் மின் ஹலக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. நான் ஓதிக்கொண்டே போனேன். 40வது ஆயத் ஓதிக்கொண்டே போன ரசூலுல்லாஹ் திரும்பி என்னை பிடித்தார்கள். ஹஸ்புகல் ஆன் ஹஸ்புகல் ஆன் என்னை பிடித்து சொன்னார் ரசூலுல்லாஹ், போதும் போதும் என்றார். நான் உடனடியாக ரசூலுல்லாஹை நோக்கி திரும்பினேன். அவர் சொல்வதை கேட்கிறேன், அவர் விலகி செல்வோம் வயசிச்சேன். நான் ரசூலுல்லாஹை பார்த்தேன். அவருடைய கண்கள் எல்லாம் அவருடைய கண்கள் அப்படியே கண்ணீரை சொரிந்து கொண்டு அழுது கொண்டிருந்தார் ரசூலுல்லாஹ். தேம்பி தேம்பி அழுதார். நான் என்ன ஓதினேன் தெரியுமா, நான் என்ன ஓதினேன் தெரியுமா, ஃபகைஃப இதா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதி வஜஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. இந்த ஆயத்தை ஓதுறேன் ரசூலுல்லாஹ் என்னை பிடித்து போதும் என்றார்கள். பெருமானார் தேம்பி தேம்பி அழுதார்கள். என்ன அர்த்தம் அல்லாஹ்வுடைய வேலைக்கு, ஃபகைஃப இதா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதி, ஒவ்வொரு உம்மத்துடைய தலைவரும் சாட்சியாளராக கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உம்மத், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உம்மத், இப்ராஹிம் நபி அவருடைய உம்மத், அந்த அவ்வளவு பேருக்கு சாட்சியாக நபிமார்கள் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு வெள்ளை வீட்டியவருக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டிய மறுமை நாள், அதிபயங்கரமான நாள், ரப்பல் இஸ்ஸத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாள். அல்லாஹ் கேட்கிறான், ஃபகைஃப இதா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதி வஜஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. ஒவ்வொரு உம்மத்துக்கும் தலைவர் நிப்பாட்டப்படுகிற நேரம், இவர்களுக்கு நபியே நீங்கள் நின்று சாட்சி சொல்லக்கூடிய நேரம் எப்படி இருக்கும் நபி என்று சொல்கிறார்கள். தாங்க முடியல ரசூலுல்லாஹ்வுக்கு, தாங்க முடியல, தேம்பி தேம்பி அழுகிறார் ரசூலுல்லாஹ். ஏன் தெரியுமா, தன் உறவுகளுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் வேற நீங்க சொல்லணும், இவர்கள் சாட்சியாப்பா, இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரெல்லாம் அந்த சபையில் இருப்பார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மா இருப்பார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா இருப்பார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய உறவுகள் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் எப்படி நிற்கும்? ரப்பே என்னுடைய கடமையை நான் செய்தேன் என்பதில் மறுத்தார் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார் உங்களுக்கு தெரியும். ஒருவர் வருகிறார் ரசூலுல்லாஹ்விடம், யா ரசூலல்லாஹ் எங்க வாப்பா நான் எப்படி யா ரசூலுல்லாஹ் கேட்கிறேன். ரசூலுல்லாஹை பார்த்து விட்டு சொல்றாங்க, அல்லாஹ் வகையை வைத்து கொடுத்தார். அப்புக்கபின்னா உங்க வாப்பா நரகத்துல தேம்பி தேம்பி அழுது கொண்டு திரும்புகிறார். அவர் திரும்பி போகிறார். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டார், அவரை கூப்பிடுங்கள். கிட்ட கூட்டி விட்டு சொன்னார், அபீவா அபாகபின்னா எங்க வாப்பா உங்க வாப்பா நரகத்துல. நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்தமுல் அன்பியா, நபிமார்களுடைய கடைசி ரஹ்மத்துல் லில் ஆலமீன், கொஞ்சம் வராது. ஒருவர்
நீதமானவன். அவன் யாருக்கு எந்த தீர்ப்பை சொன்னாலும் அந்த தீர்ப்பை யாராலும் மாற்ற முடியாது. கெஞ்சினார்கள் அபூ தாலிபை பக்கத்தில் வைத்துக் கொண்டு. அவ்வளவு காலமா அபூ தாலிப் முன்னாடி இருந்தார். மரணப்படுக்கையில் சொல்ல கெஞ்சினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்களேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்களேன், மத்ததை அல்லாஹ்விடம் நான் பார்க்கிறேன் என்று கேட்டார். கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் சொல்லுங்க, அல்லாஹ் வகை அறிவித்தார், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபி, நீங்கள் விரும்புவதற்கெல்லாம் எனக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியாது நபி. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அல்லாஹ் நாடியவனுக்கு தான் ஹிதாயத்தை கொடுப்பான். இந்த பள்ளிவாசலை அமர்ந்திருக்க எனக்கும் உங்களுக்கு ஹிதாயத் தந்த ரப்பு எவ்வளவு எங்களை நேசிக்கிறார் என்பதைத்தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அல்லாஹ்வை நல்லடியார்கள், அப்படி என்று சொன்னால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். மறுமை நாளை பற்றி பேசினால் பெருமானார் அழுது விடுவார்கள். அவ்வளவு பயங்கரமான நாட்கள் இந்த நாள். அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் முதலிலே எல்லோரை பார்த்து கோபத்தோடு இருப்பான் சொல்லுகிறார். ரப்பு இந்த துனியாவில் இந்த மனிதரை படைப்பதற்கு பிறகு அவன் அரசுக்கு மேல் எழுதினான், என் கோபத்தை என் இறக்கம் கோபத்தை மிஞ்சிவிட்டது அப்படி என்று எழுதினான். மறுமை நாளில் சொன்னார்கள், அல்லாஹ் கோபத்தோடு இருப்பான் என்றார். யாரும் பேச மாட்டார்கள், யாரும் பேச முடியாது. கோபத்தோடு அல்லாஹ் இருப்பான். நான் சஜதாவை விழுந்து விடுவேன். மக்காம மஹ்மூதா என்ற இடத்திலே நாம் எல்லாம் பார்த்துள்ள கேட்கிறோமே, அல்லாஹ் ரப்ப ஹாதி வதித்தாமா வஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதில் வஸீலத்து வல் ஃபதீலா வபஅத் மகாம மஹ்மூதன் الذي வஅதா. யா அல்லாஹ், நீ வாக்களித்த மகாம மஹ்மூதி ரசூலுல்லாஹ் கொடுத்துருவாயாரு. அந்த மகாம மஹ்மூத ரசூலுல்லாஹ் சஜதாவில் நிற்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரும் பேச மாட்டார்கள். அப்படி ஒரு ஊசி விழுந்தாங்க சத்தம் கேட்கிற மாதிரி ரப்பல் ஆலமீன் வந்திருக்கிற இடத்தில் அல்லாஹ் சொல்லுவானா, யா முஹம்மத் இர்ஃபா ராஸக். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் என்னுடைய பேரை கூப்பிடுவார். முஹம்மத் இர்ஃபா ராஸக், உன் தலையை தூக்கிட்டு சொல்லுவார். நீங்க நேரம் சொன்னாங்க என்ன வேணும் என்று கேட்பார். உம்மத்தி உம்மத்தி என் உம்மத்தி ஜன்னாவுக்கு போகணும் என்று சொல்ல துடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமையுடைய நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் நமக்கு பயமாக படிப்படியாக வர வேண்டுமாக இருந்தால் இந்த கல்வி ஆழமாக ஈமான் பதிய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் இல்லை என்றால் சிற்பராக இந்த மார்க்கத்தை விற்பார்கள். ஈமான் இல்லை என்றால் இந்த மார்க்கம் வரை அதாவது அவர்கள் தன்னுடைய சம்பளத்திற்காக வேண்டி மார்க்கத்தை விற்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கூட்டம் அவர்களுக்காக துஆ செய்யுங்க. புகாரி புகாரியே ஓதுவார்கள். இந்த ஹதீஸ்கள் எக்கச்சக்கமாக புகாரி இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு ஏன் தெரியப்படவில்லை என்றால் அவர்களோட நான் கோபமில்லை. இந்த உம்மத்தை யாரோடு நாங்கள் கோபமில்லை. எல்லோரும் ஜன்னாவுக்கு போக வேண்டும். ஒரே கோரிக்கை, ஒரே வேண்டுதல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சண்டை பிடிப்பதற்கு அவர்கள் சத்தியம் நிலைநாட்டப்பட வேண்டும். எனக்கு என்ன யார் எப்படியா இருந்தாலும் என்று வீட்டில் இருந்தால் இறைவன் என்னிடம் கேட்பார். சொன்னீரா நீ கேட்பான், உங்களிடம் கேட்பான். மறுமை சன்னிதானத்திற்காக வேண்டி நாம் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்காக வேண்டி சொல்கிறேன், தூய்மையான தீனை நோக்கி போகும் என்றால் ஈமான் சரியாக வரும். மறுமை நாளை பற்றி பேசுகிற நேரம் சஹாபாக்கள் அதிர்ந்து நிற்பார்கள். அவருடைய கண்களை செவந்து விடும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை பற்றி பேசுகிற நேரம் அதிர்ந்து நிற்பார்கள். ஏன்? அவர்களுக்கு தெரியும் பெருமானார் அவசித்து பேசக்கூடிய வார்த்தைகள் அவர்களும் நிகழக்கூடிய நடக்க போகிறது. அந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்னாடி நிற்கிற நேரம் நம்முடைய நிலைமை என்ன சிந்தனையில் அவர்கள் ஆழ்ந்து நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு நான் மறுமைக்கான அடையாளத்துக்கு போகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்தா என்ற ஒரு போர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமான போர் எல்லாத்துக்கும் கலந்து கொண்டார். எது பயங்கரமோ அந்த போர் அத்தனைக்கும் பெருமானார் இருந்தார். 56 போர் ரசூலுல்லாஹ் காலத்தில். நாங்க என்ன சந்திச்சோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பிரச்சனை முடிய மறு பிரச்சனை அவர்களுக்கு, ஒரு பிரச்சனை முடிய மறு பிரச்சனை. 56 போர் என்றால் 10 வருடத்துக்குள்ள யோசிச்சு பாருங்க எவ்வளவு யுத்தம். யுத்தம் என்று சொன்னா வாழ்வா சாவா என்றுதான் யுத்தம். யுத்தம் என்ற கல்யாணம் முடியல, ஒளிவாய் சாப்பிட்டு வரதுக்கு வாழ்வா சாவா. 56 யுத்தம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தாங்க. அல்லாஹ் என்ன கேட்டான்? உங்களுக்கு கண்ணு தரலையா, மூக்க தரலையா, வாங்கி தரலையா, ரசூலுல்லாஹை சந்திக்க தரலையா? என்ன கேட்டான்? அல்லாஹ் ரூஹை தாங்கன்னு கேட்டான். உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கலன்னா இறைவன் கேட்கிற நேரம் இறைவனுக்கு கொடுங்கன்னு ரூஹை. இறைத்தான் அல்லாஹ் சொன்னான், மினல் முஃமினீன ரிஜால் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி ஃபமின்ஹும் மன் கவா நஹ்பஹு வமின்ஹும் மன் யத்தகி வமா பத்தலு தப்தீலா. மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள். மினல் முஃமினீன ரிஜால் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்வுடன் எந்த உடன்படிக்கை செய்தார்களோ அந்த உடன்படிக்கை உண்மையாளர்களாக மாறிவிட்டார். என்ன உடன்படிக்கை? இறைவன் மார்க்கத்துக்கு ஏதாவது பிரச்சனையா அந்த இடத்துல நான் இருப்பேன். இறைவா, உன் இறை தூதருக்கு ஏதாவது பிரச்சனையா என்னுடைய குடும்பத்தை விட, பிள்ளையோட இன்னை விட அவளை பாதுகாப்பேன். இறைவா, என் ரூஹை கொடுத்து கொண்டு உன்னுடைய தூதரை பாதுகாப்பேன். அல்லாஹ் சொல்றான், மினல் முஃமினீன ரிஜால் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்வுடன் எடுத்த உடன்படிக்கையை உண்மைப்படுத்தி விட்டார்கள். ஃபமின்ஹும் மன் கவா நஹ்பஹு, தன்னுடைய லட்சியத்தை அடைந்தவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். வமின்ஹும் மன் யந்தரி, எப்ப இறைவா எனக்கு அந்த சந்தர்ப்பம் வரும்? உன்னுடைய பாதையை உயிரை கொடுப்பதற்கு எப்ப எனக்கு சந்தர்ப்பம் வரும்? உன் தூதருக்கு பணிவிடை செய்வதற்கு எப்ப எனக்கு சந்தர்ப்பம் வரும்? அவர்கள் எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள். ஒமா பத்தலு தப்தீலா. இந்த உலகத்தில் ஒரு பொம்பளை
மாற்றவில்லை. இந்நோயத்தில் உள்ள வணிகங்கள் அவர்களை மாற்றவில்லை. இந்நோயத்தில் உள்ள வியாபாரங்கள் அவர்களை மாற்றவில்லை. எந்த கொள்கையில் உறுதியாக இருந்தாரோ, எந்த ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வைக்கப்படுகின்றன, அந்த ஆசைகள் எல்லாம் துரத்தி விட்டு, தூர தள்ளி விட்டு, ரப்பை சந்திப்பதற்காக வேண்டி அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். ரப்புல் ஆலமீன் அதை பற்றி பேசுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொல்றார். முஹத்தா போர் 56 யுத்தத்துல 19 ரசூலா கலந்து கொண்டார். மத்ததுல ரசூலா போகல. ஆயிரம் ஆட்களை போட்டு அனுப்பினாங்க. நீங்க பாத்துருங்க, சாதாரண யுத்தங்கள் அவையெல்லாம் 56ல மிக முக்கியமான யுத்தங்கள் ரசூலா கலந்தாங்கன்னு சொன்னேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இது முக்கியமான யுத்தம். ஆனால் பெருமானாரை அல்லாஹ் ஒரு வேற காரணத்துக்காக மதீனாவில் வைத்து விட்டார். இது புகாரில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யுத்தத்தை பொறுத்தவரை இது கிறிஸ்தவ உலகம் பதிவு செய்யுது. நீங்க போய் விக்கிபீடியாவுல அவங்க எழுதுறத பார்க்கலாம். அவங்க புத்தகத்தில் இதை பத்தி முஸ்லீம்களும் அவர்கள் முதலில் மோதக்கூடிய யுத்தம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், சாதாரண ஜசீரத்தில் ஆரம்பப்படுத்தவர்கள் இதுவரைக்கும் அரபர்களுக்குள்ளதான் யுத்தம் நடந்துச்சு. உண்மையா உங்களுக்கு இப்படி சொல்றது, ஒரு ஊரு நம்ம நாட்டுல எங்கேயாவது வறுமையான ஒரு ஊரு, அந்த ஊரை யாரும் பிடிக்க மாட்டாங்க. அதாவது நம்ம நாட்டு ஆங்கிலேயர்கள் பிடிச்சாங்க. ஏன் பிடிச்சாங்க? இந்த நாட்டுல சொத்து இருக்கு, இந்த நாட்டுல தேயிலை டீ எஸ்டேட்ல செஞ்சாங்க, கோபி வளர்த்தாங்க, நாட்டுல அவங்க ரயில்வே கட்டிடம் போட்டாங்க. ஏன் போட்டாங்க? அரக்கத்துல போடல, அப்பட்டு அவ்வளவு ஐம்பதுக்குள்ள இருக்குது. இந்தியாவை பிடிச்சாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் எவ்வளவு சேகரிக்கிறோமோ அவ்வளவுத்தையும் அவர்கள் சேகரித்து வர அளவுக்கு சேகரித்தாரு. பிறகு உங்களுக்கு சுதந்திரம் தருகிறோம் விட்டுட்டாங்க. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். அவங்க சட்டையாவே கையில் தந்துதான் போனாங்க. இப்படி ஆட்சி நடத்துங்க, இப்படியே நீங்க கெட்டு போங்க, எப்படி நீங்க அடிவத்தான் திட்டமிட்டு தந்துட்டு போய்விட்டார். அதாவது கிடையாது. இதுதான் சாதாரணமா ஒரு நாட்டில் வந்து ஏதாவது ரொம்ப முக்கியமா மாநிலம் இருக்கிறா, அந்த நாட்டை சூறையாடும். அதான் கிடையாது. அரபு நாட்டில் ஒன்றுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1000 வருஷங்கள், அதாவது பகுதியில 2 பக்கத்துல பெரிய வளர்ச்சி. மசூத் ரஹ்மான் அலி இந்த பக்கத்துல இந்த பக்கத்துல பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்குது. இது எட்டி கூட பார்க்க மாட்டாங்க பேச்சு. இது கிட்ட கூட வந்தாங்க, என்ன உங்களுக்கு தேவையான அரபு நாடு 1000 வருஷம் பழமையான ரோம பேரரசு. அரபு நாடுகளை எட்டி கூட பார்க்கணும். எட்டகிட்டவங்களுக்கு கொடுக்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஒட்டகத்துல காட்டிக்கிற இவன் நாட்டை பிடிச்சா நாக்கு கூட்டமாயிரும். இவங்களுக்கு நாகத்துல கொடுக்க வேண்டும். பிடிக்கலாங்க. இந்த பக்கம் ரோமம், இந்த பக்கம் பாசி. வல்லரசுன்னா நீங்க சாதாரணமா ஒரு நாடு மாதிரி பாக்குறீங்க. இத்தாலியன் தலைநகர், இத்தாலிய தலைநகரமா கொண்ட ரோமம் பெரிய வல்லரசு. பாரசீகத்தை பொறுத்தவரை ஈரானின் தலைநகரமா கொண்டு பிரம்மாண்டமான வல்லரசு. 2 பேரும் சிரியாவும் சண்டை பிடிப்பாங்க. சிரியா ஏழையா ஓட்டையா சண்டை பிடிப்பாங்க. அப்ப அதுக்குள்ள மெட்ரேன்னு அர்த்தம். சண்டை பிடிப்பாங்க, எட்டி கூட பார்க்கணும், துப்பிடும். இவனெல்லாம் என்னப்பா? அந்த அரபு நாட்டுல இருந்து தான் நபி வெளியாகிறார். அப்போ அந்த ஷாக்கா என்ன ஷாக்? எந்த நாட்டு மக்கள் நம்ம கடலையும் ஜசீரத்துல் அரபு ரசூலுல்லாஹ் வெட்டிட்டாங்க. அரபுல எதுக்கு பிறகு ரசூலுல்லாஹோட போட்டி போடுறாரு, சண்டை பிடிக்கிறார். ரசூலுல்லாஹோட ஆட்சி நிகழ்ச்சி. இப்ப அடுத்தது 1000 வருஷம் பழமையான ரோம புரட்சி. ஏன் 1000 வருஷம் பழசான நாம் பார்த்து யோசிச்சு பாருங்க. Follow some 1000 years old empire approximately more than 1000 years. 1000 வருஷத்துக்கு மேல பழசு நுபுவத்துடைய ஆட்சி நிலைநாட்டப்படுகிற நேரம் அந்த புதையல்களும் சொத்துக்களும் ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நான் நினைக்கிறேன் சவுதி கவர்மெண்ட் வந்து, அதாவது அமெரிக்கா கூடுதலா எதுக்கு செலவழிப்பாங்கன்னா, நாசா கூட செலவழிக்கும். அவன் பட்ஜெட்ல கூடுதலா ஸ்பேஸ் அதுக்கு செலவழிக்கும். ஏன்னா பூமி அங்கே போதான். அதனால அவன் என்ன பண்றானா, இங்க இருந்து மக்களை கொண்டு போய் சத்திரமட்டத்துல சரி இங்க சரி லேண்ட் பண்ணணும். இது சரியா போகும். அங்க உள்ள ஐரோப்பாவில அமெரிக்காவில என்ன எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். இது எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். ஓகே, இது எக்கோ ஃப்ரெண்ட்லி. இதனால பூமிக்கு நச்சுத்தர எதுவும் வரக்கூடாது. நம்ம பூமி அடிச்சிட்டோம்பா, பூமியில இருக்கிற சுவாசிக்காது. நமக்கு தெரியும். அதனால பைபிள்ல உள்ள ப்ராடக்ட் வாங்க போகல எக்கோ ஃப்ரெண்ட்லியா கேட்டு வாங்குறோம். உங்க கார் எங்க போகுது ஒழுங்கா செக் பண்ணிக்கோ, கிளீனா எல்லாமே அப்படி கேட்கறான். ஏன் இவ்வளவு செலவழிக்கிறான்? பில்லியன் டாலர்ஸ் அவன் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னான். பூமி வெடிக்க போறது, பூமி அழிய போகுது. எங்க சட்டையை கொண்டு போய் அங்க இறக்கணும், அங்க சுவாசிக்கணும்னு பார்க்கணும். அங்க பில்டிங் கட்டுறது பெரிய வேலை இல்லை. எங்களுக்கு காணி கிடைக்கல, இன்னும் சுவாசிக்கிற மாதிரி பில்லியன் டாலர்ஸ் செலவழிக்கிறான். எங்கேயோ ஒரு தூரத்துல இதுவரைக்கும் அவன் ஏமாந்து வருகிறான். அவன் கன்ஃபார்மா போயிடான், உலகம் அழிய போகுது. அதுக்கு அவன் செலவழிக்கிறான். சரிப்பா, சவுதி இருக்குப்பா, இவ்வளவு சவுதியில பட்ஜெட் எது கூட தெரியுமா? நம்ம நாட்டு பட்ஜெட்ல எஜுகேஷன் கூட கொடுக்குமே. சவுதியில இவ்வளவு பணம் இருக்கு. எதுக்குப்பா அவங்க பட்ஜெட்ல கூட எடுத்துப்பாங்க? மீட்டு அவங்க எதுக்கு கூட செலவழிக்கிறாங்க? வெப்பன்ஸ். அமெரிக்காவில் பெரும் பெரும் ஆயுதங்களை, புதிய நவீன ஆயுதங்களை அள்ளி எடுத்துட்டு வர்றாங்க. கல்ஃப்ல 2 கண்ட்ரில ஆக பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கு. ஒன்று இஸ்ரேல், அடுத்து சவுதியில. ஆறு கல்ஃப்ல ஒரே நாடு, சின்ன நாடு. வந்து தள்ளி விட்டு வளர்ந்து நம்ம தள்ளி விட்டு 1940 முன்னாடி ஒண்ணுமே இறங்கலாம் இருக்கும். வந்து கல்ஃப்ல 50 பேர் வாய் போட்டு அவ்வளவு இருக்கு போட்டு அடிச்சுடுவாங்க. அப்படியே அவன் பயமா இருக்கிறான். இன்னைக்கு
போடுறாரு ஃபீ சபீலில்லாஹ். 1000 வருடமா சேர்த்து ஆதார் கார்டு ஃபுல்லா சேர்த்து வைப்பாங்க. எதுக்கு நாட்டு பார்த்தா பொண்ணு தெரிய எடுத்து அவங்க சேர்த்து வச்சிருப்பாங்க. அல்லாஹ்வே அல்லாஹ் மேல ஒரு ரோட்டுக்கு திருப்பிடுவான். அவங்க அந்த நோக்கத்தை சேர்க்கல. ரோமம் பாரசீகத்தில் உமர் கத்தா பிடிக்கிற நேரம் பெருமான் பாரசீகத்தை பிடிக்கிற எப்ப சொல்றாங்க, வயிற்றுல கல்லை கட்டிட்டு அஞ்சா போர்ல கல்லை உடைக்கிறான்னு சொல்லாங்க. போய் கொடுக்குறாங்க. கல்லை சொல்லாங்க எல்லாத்தையும் உடைச்சு கல்லை உடைக்கிறாரு. கல்லை பிடிக்கும் அல்லாஹ் சொல்றாங்க. 3 விஷயம் சொன்னாங்க. அதுல ஒண்ணுதான் பாரசீகத்துடைய கருவுடத்தை நான் பார்க்கிறேன். அல்லாஹ் முஸ்லிம்கள் கையில கொடுத்தாங்க. இன்னும் சின்ன சாப்பிடுகிறார். அந்த டைம்ல உலகத்துல யாராவது பட்டியல நின்று எவைக்கா அப்படிங்கிற நான் பட்டியல நின்று எனக்கு ஒண்ணுமே இல்லாத எவைக்கா அப்படி பண்ணி சேர்த்து எவைக்கா அப்படிங்க முதல்ல ஒன்னாவது இருக்கிற ஏரியாவை பிடிக்கல எவைக்கா ஜசீரத்துல் அரப் சொல்ல பிடித்து வருகிற சொல்ல சொன்னார்கள். பாரசீகத்துடைய கருவுடலை பார்க்கிறேன். அல்லாஹ் என் கையில் தர இதா ஹரமி கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பேணுவனார். கிஸ்ரா அழிந்தால் ரோமம் பாரசீகம் அழிந்தால் மறு ரோமம் பாரசீகம் வராது. இஸ்லாம் நுபுவத்துடைய ஆட்சி அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதே. அந்த 1000 வருஷமா சேர்த்தது எப்படி கொடுத்தாங்களோ இந்த பாரசீகத்துடைய எல்லா கருப்புலதும் போச்சு. வெள்ள மாளிகை எல்லாம் போச்சு. உங்களுக்கு கத்தா அவன் ட்ரெஸ்ல ஒட்டு போட்டுருந்தார். ஒத்த ரூபா கையில இருக்கல. உங்களுக்கு கத்தாவுடைய ஆட்சியில அவர் முடிச்சதுல பிஞ்சிருந்தா ஒட்டு போட்டு அவர் பாட்டு பண்ணிட்டாரு. அந்த சலுகை எல்லாம் நான் நினைக்கிறேன் சவுதி கவர்மெண்ட் அல்லாஹ்வுடைய சொல்ல கருத்து இதா மார்க்கமா சொல்றீங்களே தப்பா போய் பிரச்சாரம் பண்ணாதீங்க. இவ்வளவு எடுக்கிறாங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வர டைம்ல மஹதி அலைஹிஸ்ஸலாம் மதீனாவுடைய பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிக்கு அவர்கள் பணிகளை அனுப்புவதற்குரிய மெயின் ஏரியாவா வைப்பாங்க. அல்லாஹ்வுடைய சேர்த்து கையில கொண்டு போறாங்க தெரியாது. உலகத்துல மிக பலமா இந்த படை மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய படை அல்லாஹ் இருக்கிறார். அப்படி என்றால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ரோமம் பாரசீகம் இதுல ரோமத்தில் இருந்தா வருது வைசிட்டேனியா படை வருகிற அவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. 1,00,000 பேர் அவங்க மொத்தமாக ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. படை எப்படி அனுப்புறாங்க சொல்லி அனுப்புறாங்க. படை ரசூலுல்லாஹ் பேசுறது மாற்றமா பேசுறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொன்னாங்க, ஜெயித் பின் ஹாரிஸா நீங்க படிங்க. நீங்க ஷஹீதாக்கப்பட்டா யார்? ஜெயித் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் வளர்ப்பு மகன் இஸ்லாமிய ரசூலுல்லாஹ் வளர்த்த புள்ள ஜெயித் பின் ஹாரிஸா நீங்க படிங்க. நீங்க ஷஹீதாக்கப்பட்டா ஜாஃபர் பின் அபீ தாலிப் உம்மத்தின் சிறந்த பேச்சாளர். மிகவுமே அதாவது நிறைய சஹாபாக்களால் நேசம் பாராட்டப்பட்டவர். அலியுல்லாஹ் நானா மூத்த நானா அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்பதான் வந்திருக்கிறார் அபிஷேக மன்னருடைய அங்கே நின்று இப்பதான் வந்திருக்கிறார் ஜாஃபர். நீங்க படிங்க. நீங்க ஷஹீதாக்கப்பட்டால் அப்துல்லாஹ் பின் ரவாஹா நீங்க படிங்க. போங்க. இஸ்லாமிய பகுதியில நாங்க எழுதி வச்சிருக்கோம் 3000 பேர் நம்ம படைங்க. கிறிஸ்தவ உலகத்தோட ஃபர்ஸ்ட் வார். அரபுகள் யாரு கணக்கு இல்லாத அரபுகள் 3000 பேர் தான் போறாங்க. கிறிஸ்தவர்கள் படை எவ்வளவு பலம் என்பதை இந்த பிள்ளை பார்த்து சூட பார்ப்பாங்க. அதை வச்சு அடிப்பாங்க. ஆனா சீசர் காலம் அந்த டைம் தான் அவங்க கைப்பாடு எல்லாம் அவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு. புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்துல உலக சாட்சி மண் நிற்கிற சீசர் வாழ்ற இந்த டைம்ல அவங்க அனுப்புற 1,00,000 பேர் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் 1,00,000 பேர் நம்ம தரப்பு 3000 பேர். 3000 யுத்தம் நடக்க போது பெருமான சும்மா சொல்லி அனுப்ப மாட்டாங்க. சொல்லிட்டாங்கன்னா ஷஹீத் அர்த்தம். அதனால போன ரசூலுல்லாஹ் மதீனாவுல லைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எப்படி சாதாரணமா நாம ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுக்கிற லைவா கொடுக்குறாங்க, உலகத்துல ஃபுட்பால் மேட்ச் உலகமே பார்த்து கொடுக்குறானோ இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல இருந்து லைவ் பண்றாங்க. சொல்றாங்க ரசூலுல்லாஹ் எனக்கு இப்ப மாட்டா தெரியுதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் காட்டுகிறார். ஜெயித் பின் ஹாரிஸா கொடியை பிடிக்கிறார். முன்னாடி போகிறார். அல்லாஹ் அவருக்கு வீரமரணத்தை கொடுத்து விட்டார். ஷஹீதாக்கப்பட்டார். அதுக்கு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த புள்ளவர் அடுத்து ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் முன்னாடி போகிறார். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்தவரை அவர் ரொம்ப சிறப்பான ஒரு பேச்சாளர் மட்டும் இல்லாமல் வீரம் உள்ளவர். முன்னாடி போகிறார். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே ஜாஃபருடைய குடும்பத்தை அழ ஆரம்பிச்சார். அவனுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் நாம பேசினார். திரும்ப ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சலாம் சொல்லுகிறார். திரும்ப பார்க்கிறார். திரும்ப வரமாட்டாங்க 100% தெரியும். அந்த மக்கள் எழுதுறாங்க, நாங்க கத்தம் இல்ல பாத்தினா இல்ல மோக்கானவங்களுக்கு போய் கத்தண்டினாங்க. நீங்க ஊட்டி விடுங்க. இந்த ஹதீஸ் வச்சு தான் சொல்லுங்க. புகாரில வாரின ஹதீஸ். ஜாஃபர் குடும்பத்தார் சாப்பிட மறுக்கிறாங்க. ஒரு சொல்றாங்க யார சொல்லலாம் சாப்பிடலான்றாங்க. அவங்க அழுகுறாங்க. ஜாஃபருடைய பிரியாவை நினைத்து மிகவும் கவலைப்படுறாங்க. ஜாஃபருடைய குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுங்கப்பா. அவங்க பக்கத்துல ரெடி பண்ணி கொடுங்க. நம்ம கவலைப்படுற நாம பக்கத்துல போய் சாப்பிடணுமா? அல்ல லேசாக்குவான். அந்த இழப்பை லேசாக்கிடுவான் என்று சொல்ற மாதிரி அல்லாஹ் சொல்றாரு போய் கொடுங்க அவங்களுக்கு. இந்த ஹதீஸ் தான் சொல்றோம். மையத்துக்குள்ள போய் அது மத்த மத கலாச்சாரம். இறந்து போனா அவங்க தானம் பண்ணுவாங்க. எங்க மார்க்கத்தில் அது இல்லை. இறந்த வீட்டுக்கு போய் தலையை கலாவை ஆரம்பம் சொல்லி சாப்பிடுங்கம்மா. அல்லா லேசாக்குவோமா? இதுதான் ஒருவருக்கு நாம் செய்வது.
இறந்த வீட்டுல போய் கட்ட அடிச்சு மாற்ற கலாச்சாரத்தை பின்பற்றி அவங்க மாதிரி ஆக்குங்கடா, நல்லா ஆக்குங்க, உள்ளவெல்லாம் வந்து சந்தோஷமா சாப்பிடுவாங்க, அவ சாப்பிட்டாட்டி இருந்து எப்ப சாப்பிட்டு நிக்குது. அப்படிப்பட்ட மிருகத்தனமான கொள்கை உள்ள மார்க்கம் இந்த மார்க்கம். அவருடைய கவலைகளை புரிந்து அவங்க பக்கத்தில் இருந்து ஆறுதல் சொல்லக்கூடிய மார்க்கம் எல்லாம் என்ன நடக்குது? இதுதான் ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் மௌத்தாகிட்டார். அடுத்தது அப்துல்லா பின் ரவா அவர் கொடியை பிடிக்கிறார், முன்னாடி போகிறார், அவர் ஷஹீதாக்கப்படுறார். ரசூலுல்லாஹ் நானாவது சொல்லல, யாருன்னு சொல்லல, ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் லைக் பண்றாங்க, மதீனாவுக்கு லைக் பண்றாங்க. நம்ம கேமரா போட்டு போவோம், மோத்தாவை வச்சு என்னாது, மூணாவது ஆள் அவர் போயிட்டாரு. இப்ப யாரு தலைவர் ஒரு சர்ச்சை நடக்குது, நானா நீங்களே யாரு அப்படி நானா நீங்க போட்டி போடவே இல்லை. சஹாபாக்கள் பக்கத்துல நிக்கிற சாலிமை வலிக்கிறது இல்லாம அவங்க கையில போய் முடிவு போட்டுறாங்க, நீங்க தான் தலைவர். அது ஏன் இப்பதான் பைசாக்கு வந்தேன், இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்து நான் எப்படி முடிவு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் அவர் காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் அதாவது உபதுல அவர்தான் படையெடுத்துட்டே வந்தவர். மெயினா இது 5 ஆகல, உதவியா ஒவ்வொருத்தர் 200 பேர் குதிரையோட கிட்டவர் அவர் தான். அப்பதான் சலாத்து அதாவது அச்சர தொழுகை நடந்தது, அவர் தான் நிக்கிறார் ரசூலுல்லாஹ். அவர் இப்ப ஷஹாதத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். அவர் சொன்னார், ஏன்னா நான் புதுசு இஸ்லாத்துக்கு கடுமையா போகிறாரு, நான் புதுசு எனக்கு ஏறாது. பட் புதுக்கி சஹாபாக்கள் கையில கொடுக்குறாங்க, கையில கொடி எடுக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மதீனாவுக்கு லைக் பண்றாங்க, ஸைஃபுன் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள், காலித் பின் வலீத் கொடியை பிடித்து விட்டார், அல்லாஹ் கையிலே வெற்றியை கொடுத்தார். கிறிஸ்தவர்கள் எழுதுகிறார்கள் யுத்தத்திலே, அதாவது வெற்றி தோல்வி இல்லாமல் முடிந்தது. முஸ்லிம்களாகிய நாம் சொல்கிறோம், நாம் வெற்றி. நிஜமாக யுத்தத்தில் என்ன நடந்துச்சு? அல்லாஹ் நிலையாலே காலித் பின் வலீத் ரலியல்லாஹு வந்தாங்க, யுத்தம் முடிஞ்சு 1000 கிலோமீட்டருக்கு அங்காடி இருந்து வந்தா அந்த தகவல் மதீனத்து மக்களுக்கு எல்லாம் தெரிகிறது. ரசூலுல்லாஹ் யாரை சந்திக்க மாட்டீங்க மறுபடி என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் மறுத்திருந்தார்கள். அப்துல்லா பின் ஜாஃபர் அதாவது ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு மூத்தாயிட்டாங்க, ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு மூத்தாயிட்டாங்க, அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு மூத்தாயிட்டாங்க. ஒரு வருகிறார் ரசூலுல்லாஹ் சந்திக்க வந்து நீக்க ஒரு வாள் எடுத்தார், யமன் நாட்டு வாள் எடுத்தார். யார் சொல்ல அல்லாஹ் இது பரக்கத்து வைத்தார், பரக்கத்து செய்தார். என் கரத்திலிருந்து 7 வாள் உடைந்து விட்டது, 7 அல்லது 9 வாள் உடைந்து விட்டது. யார் சொல்றார்? கடைசியாக இந்த வாள் அல்லாஹ் பரக்கத்து வைத்தாங்க. யுத்தத்தில் என்ன நடந்துச்சு? நிஜமா அவங்க சொல்றாங்க யுத்தம் வெற்றி தோல்வி. நாங்க சொல்றேன் அந்த வெற்றி எப்படி வெற்றி என்பதை நான் சொல்றேன். யுத்தத்துல முன்னுக்கு முன்னு வெற்றிக்கிற சாலிப்பி பரிந்துரையிலான தலைமை வந்து ஏற்றுக்கொண்டே படை இப்படி இருந்துச்சு, படை இப்படி விரித்தார். இந்த மாதிரி இருக்கிற படைய இப்படி இருக்கிறவங்க இப்படி விரித்து விட்டார். அப்ப இந்த நேரம் ரொம்ப பெரிய தூரத்துக்கு மக்கள் இருக்கிற மாதிரி தெரியும். அல்லாஹ் அவங்க கல்வியோட பயத்தை உண்டாக்கிட்டாங்க. படை இப்படி வந்தோட அவங்க நினைச்சிட்டாங்க மதீனாவில் புதிய மனிதர் வந்திருக்குது, இந்த படை புதுசா நினைச்சாங்க. அவங்க ஒரு ஸ்டெப் பேக் வச்சாங்க, ஒரு ஸ்டெப் பேக் வச்சாங்க. யார்? வல்லரசி ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்ச உடனே காலித் பின் வலீத் சொன்னாங்க, நான் ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சேன். யார் சொல்லுங்க? அவன் இன்னொரு ஸ்டெப் பின்னாடி வச்சான், நான் இன்னொரு ஸ்டெப் பின்னாடி வச்சேன். அவர்கள் அங்கால பின்னுக்கு வைக்க, நாங்க இங்கால பின்னுக்கு வைக்க, யுத்தம் முடிய நாங்க வந்துட்டோம். என்ன இது யுத்தம்? சண்டை பிடிச்சு வெற்றி இல்ல. நாங்க ஏன் வெற்றின்னு சொல்லுவோம் தெரியுமா? எங்களை கண்டு வல்லரசு நடிக்கிய ஃபர்ஸ்ட் இடம் அது. அவர்கள் தான் ஃபர்ஸ்ட்க்கு பின்னாடி போனாரு, நாங்கள் பின்னாடி போனோம். அதுக்கு பிறகு தபூக்கில் முழு விஷயமும் காலி. அப்புறமே ரோம பாரசீகம் உடைஞ்சு போயிரு, முஸ்லிம்கள் பலமாகி போறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வார் இது, ஃபர்ஸ்ட் வார் அவர்கள் பயந்தார்கள். அல்லாஹ் அந்த பயத்தை உண்டாக்கி வைத்திருந்தார். மூமின்களோட அந்த பயம், மூமின்களோட யாருக்கு கிட்ட வர முடியாது. அல்லாஹ் அந்த பயத்தை அவர் உருவாக்குவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நினைத்து விடாதீர்கள் வாளால் வெற்றி, வாளால் இந்த வாளால் தான் இந்த மார்க்கம் உருவாச்சு, வாளால் தான் இந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இல்ல அடிக்கடி நீங்க வரலாறு பாத்தீங்கன்னா எல்லாமே ஹராத்துல தான். உதவியாவுக்கு போற நேரம் எப்ப வானத்துக்கு வெட்டி ஏறாதோ ஹராமோ, அதாவது வேட்டையாடுறது ஹராமோ, அந்த டைம்ல தான் அல்லாஹ் உதவியாக வெட்டியை கொடுக்குறான். பத்து மக்கா போன ரசூலுல்லாஹ் எல்லாம் முடிச்சாங்கன்னா வாழை பிடிச்சி வெட்டி ஏறாது, அக்கவே ஏறாது, நிற்க குத்தி குறைச்சா எப்ப சண்டை ஏறாதோ அப்பதான் 10 மக்கா நடந்துச்சு. அல்ல என்ன காரணம்? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல இது, ரப்புடைய உதவியால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்லாஹ் கிடையாது. அப்படி என்றால் இது அத்தனை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் சொன்னா, இந்த அடிப்படையை சொல்லாம நான் மற்ற இடத்துக்கு போக விருப்பப்படவில்லை. ஏன் விருப்பப்படவில்லை என்று சொன்னா, இந்த இடத்தில் காணாத ஷாமி பத்தி ரசூலுல்லாஹ் மதீனாவில் லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்கடா. காணாத கபரை பத்தி ரசூலுல்லாஹ், நானும் நீங்கள் காணாத கபரை பத்தி பெருமானார் அல்லாஹ் காட்சிப்படுத்தப்படுகிறது. பெருமானார் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த விஷயம் எனக்கும் உங்களுக்கும் நடக்க போகிறது. காணாத மறுமை பத்தி ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹ் காணாத ஷாம்ல நடக்கிற யுத்தத்தை மதீனாவில் உட்கார்ந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்றீங்கடா. நரகத்தையும் சொர்க்கத்தையும் பத்தி ரசூலுல்லாஹ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியுமா? முடியாதா? இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்பதற்கான ப்ரூஃபை தான் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேரம் நெருங்கி கொண்டு வருவதால் நான் வேகமாக வருகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அடையாளம் போட்டார். இந்த நேரத்திலே நான் தனியாக மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது பேசியிருக்கிறேன். எல்லாம் நான் இந்த நேரத்தில் பேச மாட்டேன். பேசினால் அது நோக்கு தரத்தை தாண்டி போய்விடும்.
மாற்றிக்கொண்டு போகிற நோக்கத்தில் ஒரு சில ஹதீஸ்களுக்கு முன்னாடி பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கா மதீனா வாசிகள் நாம் பார்த்து சொன்னார்கள், வரலை இருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரில் இந்த செய்தி வருகிறது. இந்த செய்தியில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வரலை வீட்டு விட்டு சொன்னார்கள், ஹிஜாஸை பார்த்து. ஹிஜாஸ் என்பது இங்க மக்காவுக்கு போனவங்களுக்கு தெரியும். ஹிஜாஸ் மாநிலம், ஒரு மாநிலம் இருக்குது. இந்த ஹிஜாஸ் என்றால் மதீனாவுக்கு பக்கத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா அந்த ஹிஜாஸுக்கு வந்தார்கள். மதீனா பக்கத்துல காட்டு ஹிஜாஸிலே ரசூலுல்லாஹ் வரலை வீட்டு சொன்னார்கள், ஒரு நெருப்பு இருக்கும் என்றார்கள். இந்த நெருப்பு பஸராவுல உள்ள ஒட்டகங்கள் உள்ள சங்கிலியில அவருடைய ஜுவால் தெரியும் என்றார். அதுக்கு போய் சங்கிலியில போய் ஜுவாலை பார்த்தது இல்லை. நெருப்பு தெரியும் என்ன அர்த்தம்? ஹிஜாஸ்ல இருக்கிற நெருப்பு வானத்தை நோக்கி போகும். அந்த வானத்தை நோக்கி எடுத்தால் அது பஸராவுக்கு தெரியும் என்றார். பஸராவுக்கு தெரியும் என்றார். ஓமியா பேசுறது. பஸராவுல ஒட்டகத்துடைய சங்கிலியில ஜுவால் தெரியும் அர்த்தம். அந்த சங்கிலியில போய் ஜுவால் தேட சொல்லல. மேல எடுக்கிற நெருப்பு நிறைய தூரம் கொரோனாவில தெட்டங்கி பத்தி போச்சு. அந்த நேரத்தை வெடிச்சிச்சு. அப்ப நிறைய தூரத்துக்கு புகைப்படம் வந்துருச்சு. அல்லாஹ் என்ன நோக்கியா பாருங்க. அங்க கூட தோட்டக்காரர் சொன்னார், இங்க கருப்பு கருப்பா விழுந்துச்சுங்க, இங்க கருப்பு கருப்பா விழுந்துச்சுனாரு. அந்த தென்னைக்கு பத்தின கொரோனாவில் அங்க போய் விழுந்திருக்குது. அல்லாஹ் நல்லடியாரை மனைவி பேரு. அதனால மேல எடுத்த நெருப்பு தூரத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். கட்டுமையான நெருப்பு எடுத்தால் அது பயங்கரமான நெருப்பா இருந்தால் அதனுடைய தாக்கம் பஸராவுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், மூத்தாயிட்டார்கள். 3 ஆண்டுகள் கழிந்து விட்டது, 200 ஆண்டுகள் கழிந்து விட்டது, ஒரு நெருப்பும் இல்லை. 300 ஆண்டுகள் கழிந்து விட்டது இல்லை, 500 ஆண்டுகள் கழிந்து விட்டது இல்லை. 654 சவுதி அரசாங்கத்துடைய ஆவண காப்பகத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நிலையிலே இந்த கடிதம் பஸராவில் வந்த கடிதம். இதை பற்றி இமாம் எழுதுகிறார்கள், என்ன 654 ஆண்டில் ஒரு பெரும் நெருப்பு இருக்கிறது. அவசரமாக மக்கள் ஓடி வந்து மஸ்ஜித் நபவியிலே மறுபடியும் நாள் தான் வரப்போகுது என்று அவர்கள் தௌபாவிலே ஈடுபட்டார்கள். பயந்து நிஜமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நெருப்பு அது. அல்லாஹ்வுடைய நிலையிலே யூகம் தான் 100% இதுதான் சொல்கிறார். ஆனால் இமாம்கள் இதை நோக்கி தான் வேலை கேட்கிறார்கள். ஹிஜாஸில் எடுத்து நெருப்பு பயங்கரமாக எடுத்தார்கள். இன்னைக்கு கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா அந்த சவுதிக்கு போறவங்களுக்கு தெரியும், சவுதி கவர்மெண்ட் ஒரு பெரிய ஹைவே போட்டு எல்லா இடத்துல நின்றாங்க. இந்த ஹிஜாஸ்ல இந்த நெருப்படி ஜனம் 2 சைடு பார்க்கலாம். நடுவுல காப்பிட்டோம் 2 சைடு கரையில் போன கட்டளை நீங்க பார்க்கலாம். நீங்க போட்டோஸ் நீங்க கூகுள்ல நீங்க பார்க்கலாம். ஹிஜாஸ்ல கரையில் போன கட்டளை, நீண்ட தூரத்துக்கு கரையில் போன கட்டளை, அவ்வளவு பிரம்மாண்டமான நெருப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகும் ஸஆ, மறுமை நாள் வராதுன்றார்கள். எது வரைக்கும் தெரியுமா? ஹிஜாஸில் நெருப்பு எடுக்கும் வரைக்கும் வராதுன்றார். அல்லாஹ்வுடைய நிலையாலே அப்படியே அந்த நெருப்பு எடுத்து விட்டதோ அந்த நெருப்பு தான் அதுவா என்ற சந்தேகம் கொடுக்கிற அளவுக்கு அது பிரம்மாண்டமான ஒரு நெருப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது யாரோ பெருமானார் அடையாளம் போடுற நேரம் இடைக்கிட சொல்லுவாங்க. நான் போடக்கூடிய ஒரு நேரம் ஃபர்ஸ்ட் தெய்வல, அப்புறமே பாடுற, அப்புறமே வாக்குவ, அதுக்கப்புறம் கவுந்தர, அதுக்கப்புறம் பயாகல, இப்படி இடைக்கிட சொன்னாமா எவ்வளவு தூரம் பேர் வரைக்கும் இது தாண்டிட்டோம், அது தாண்டிட்டோம், அது தாண்டிட்டோம், அது தாண்டிட்டோம். இதே மாதிரி பெருமானார் இடைக்கிட நிறைய சொன்னாங்க. அவைகளை எல்லாம் இந்த நேரத்தில் சொல்வதற்கு நேரங்கள் நேரடியா நம்ம காலத்துக்கு வருது. நேரடியாக இந்த டைம்ல இடைக்கிட அடையாளங்கள் போடப்பட்ட அந்த அடையாளங்களை நோக்கத்தினர்கள் பார்த்துக் கொண்டே வந்தார்கள். அந்த பார்க்கிற நேரம் எல்லாம் கதிவெழுதி போகின்றார்கள். மறுபடி நமக்கு நெருங்கிறதே, திடீர்னு மறுபடி வந்து விடுமா என்று நினைக்கிற அளவுக்கு பயங்கரமாக ரசூலுல்லாஹ் சொன்னது அவ்வளவு நடந்து வருகிறது. ஸ்பெஷலி யுத்தங்கள் அவை தனித்தலைப்பாக பேசப்படும். இந்த ஈராக், சிரியா, பலஸ்தீன், துருக்கி, இந்த போர்டர் ரெட் அலர்ட், இதுக்குள்ள உள்ள யுத்தங்கள் எக்கச்சக்கமாக பேசப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொன்றும் அப்படியே கச்சிதமா எப்படி ஹதீஸில் இருக்கிறதோ அப்படியே நடந்து கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் வழியாக நீங்கள் எவ்வளவு சண்டை பிடிப்பீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1948க்கு முன்னாடி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? யஹூதிகள் சரியாக இப்பதான் ஜெருசலத்துக்கு வருகிறார்கள். நீங்கள் சண்டை பிடிப்பீர்கள் என்று ரசூல் அதுவரைக்கும் மறுமையில வராதுன்றார். அதாவது தெஜ்ஜால் கொல்லப்படுகிற இடத்தை ரசூல் சொல்றாங்க. எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டது. மேப் ரெடியாக இருக்கிறது. மறுமை நாளை கொண்டு போவது அல்லாஹ்வுடைய நிலையாகவே அதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு நான் இன்னொன்றை சொல்றேன். இந்த காலத்தில் அதாவது நாசாவுடைய சேட்டலைட் நேரடியாக யுப்ரட்டிஸை நோக்கி போடப்பட்டிருக்கிறது. யுப்ரட்டிஸ் நதி என்று சொல்வது நான் ஸ்கூலில் படிக்கிற நேரத்தில் நீங்கள் எல்லோரும் படித்திருக்கிற ஃபுராத் என்பது அரபில் நாம் சொல்ற ஃபுராத் நதி. யுப்ரட்டிஸ் டைக்ரீஸ் என்று சொல்லுவோம். உலகத்திலே மனித வரலாறு ஆரம்பிக்கப்பட்ட மெசொப்பொத்தேமியா வரலாறு என்று சொல்வார்கள். அதுதான் ஒன்றாவது யுப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நதிக்கரை ஓரமாகத்தான் மனிதர்கள் சிவிலைஸ் ஆனாங்க. அடுத்து சிந்து நதிக்கரை ஓரம், ஒவைபோ நதிக்கரை ஓரம் சொல்லுவார்கள். சைனா மக்கள் ஓய்வோ, சிந்து நதிக்கரை ஓரம் இந்தியா மக்கள், மெசொப்பொத்தேமியா மக்கள் தான் ஆரம்பம். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஸ்கூல்ல நானும் மாணவர்கள் படிச்சது ஞாபகம். அதை படித்து தருவார்கள். கபிலஸ் என்ற ஒரு பேப்பர், அந்த பேப்பரை கண்டுபிடித்தது மெசொப்பொத்தேமியா மக்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன்? பண்டை காலத்து வரலாறு ஆரம்பிக்கப்படுவது நதிக்கரை ஓரமாக. ஜீவ நதிகள் ஓடுகிற நேரம் அந்த நதியில இருந்துதான் அந்த மக்கள் உருவாகுவார்கள். அங்கிருந்து பல்கி அந்த நதியை வைத்து விவசாயம் ஆரம்பிப்பார்கள். எல்லாமே நதியை ஒட்டினார். பண்டை காலத்து நதி. நான் பேசுவதை எல்லார் கையிலும் போன் இருக்கிறது. உங்களுடைய கையில கூகுள் இருக்கிறது. உலகத்தில் உள்ள அறிவாளி என்று சொல்ற
அரபியிலே ஃபுராத் என்று சொல்லுவார்கள். சஹீஹுல் புகாரி உட்பட நிறைய கிதாபுகளில் செய்தி வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் சொன்னேன் வேதனை ஒருவர் மௌத்தாவதையும் அங்கால செய்கிறதை ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் உலகமே திருப்பி பார்க்கிற மாதிரி ஒரு செய்தி. அந்த செய்தியை கடந்து போகிற நாம் பயந்து போய்விடுவோம். ரப்பை சந்திக்க போவோம் என்ற உணர்வு நமக்குள் மேலோங்கி வரும். நம்முடைய செயலை எல்லாம் அழகுபடுத்திக் கொள்வோம். அப்படியான விஷயங்களை தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். இன்றைக்கு நாசாவுடைய ரிப்போர்ட்டிங் கூகுள் இப்ப பார்க்கலாம். நான் சொல்றது சும்மா டைப் பண்ணி பாருங்க, இமேஜ் உங்களுக்கு காட்டுவாங்க. நாசா 2007ஆம் ஆண்டு எடுத்த சேட்டலைட் ரிப்போர்ட்டும் இப்ப எடுத்த நிறைய வீடியோ, கிறிஸ்தவர்களும் நிறைய வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கிறார்கள். அவருடைய பைபிளும் இதை பற்றி பேசுகிறோம். அதனால் ஃபுராத் நதி என்பது மிக முக்கியம். ஆனா நாங்க சொல்றது தெளிவாக மிக தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபுராத் நதி வத்தும் என்றார்கள். தங்கமணி வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூப்ரட்டிஸ் நதி வத்துமா? நான் ஏன் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா? பண்டை காலத்து நதி என்றால் எவ்வளவு காலமா ஜீவ நதியா ஓடி அந்த நதி வத்துமான்னு கேட்டா சாதாரணமா மாவழியாக அதுல தண்ணி ஓடிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மாவயம் இருக்கு. இந்த மாவயம்ல போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு மரவாய் வரும். சில காலத்துல தண்ணியே இருக்காது, சில காலத்துல நல்ல தண்ணி ஓடும். தெதுரோயை நீங்க பாத்துருக்கீங்க. குருநாகல பக்கத்துல போய் இங்க ரெண்டு பக்கம் பக்கம் போற நேரம் தெதுரோய் ஒரு காலத்துல தண்ணி அப்படி ஓடும், சில காலத்துல தண்ணி இருக்க மண்ணு மட்டுமே தெரியும். எப்படிப்பா இவ்வளவு யார் இவ்வளவு ஓடுமா எங்கால இவ்வளவு தண்ணி கேட்கிற மாதிரி அந்த டைம்ல தண்ணி ரொம்ப குறைஞ்சிருக்கு. யூப்ரட்டிஸ் நதி அப்படி இல்லை. நீங்க ஆயிரம் வருஷமா ரிசர்ச் எடுத்து பாத்தீங்கன்னா அது ஜீவன் நதி. ஜீவன் நதி எப்படி ஜீவன் நதி? துருக்கிக்கு, ஈராக்குக்கு, சிரியாவுக்கு மூணு துருக்கியில தொடங்குது, ஈராக்ல முடியும். துருக்கியில இருந்து தொடங்கி வர்றது 3 நாட்டு மக்களுக்கு அது தண்ணி வாட்டர் சப்ளை. நாங்க எந்த தண்ணியை குடிக்கிறோமோ 3 நாட்டு மக்களுக்கு தண்ணி கொடுக்குது. 3 கோடிக்கு மேற்பட்டவர்கள் அந்த தண்ணியை குடிக்கிறார்கள். வாட்டை கிளீன் பண்ணி பியூரிஃபை பண்ணி தண்ணி லைன் கொடுக்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஜீவன் நதி. இன்றைக்கு ஈராக்குடைய பத்திரிகைகள் எல்லாம் தண்ணி பற்றாக்குற, சிரியாவில் தண்ணி பற்றாக்குற, குடிக்கிற தண்ணி ஏன் யூப்ரட்டிஸ் வந்தது, கண்டு முன்னாடி வந்தது. அது சம்பந்தமான ஆர்டிகல்ஸ் எக்கச்சக்கமா கிளீன் பண்ணலாம். நான் டீப்பாக பேச விரும்பவில்லை. இரண்டாவது சொல்றேன், நாசாவுடைய ஒரு வீடியோ சேட்டலைட் நான் பார்த்தேன். சேட்டலைட் ரிப்போர்ட்ல இப்படி ஒரு கொளுத்திருந்தவரான மெலிந்து காட்டினா எப்படி இருக்குமோ, கொளுத்தவரா போட்டு இப்படி ஆக்கினா எப்படி இருக்குமோ, யூப்ரட்டிஸ் நதி அப்படி ஒரு லைனா மாறிட்டு நாசாவுடைய அறிக்கையை இப்படி வந்தது. இப்போ ஒரு லைனா மாறிக்கொண்டிருக்கு. லைனா என்ன சொல்ற ஓடு மாதிரி ஆகிட்டு தண்ணியோட தான் செய்யுது. இத்தனாயிரம் வருடங்களுக்கு பிறகு 2007ஆம் ஆண்டு தொடக்கம் அந்த நதி பாறையில் வத்தி 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 கட்டுமையாக வத்தி கொண்டு போகிறது. இப்ப தொல்பொருளாதாரம் நல்ல கவனமான சொல்வது கொஞ்சம் போகுது. இது நான் சொல்லுவது ஹதீஸ் இல்லை, இந்த துண்டு ஹதீஸ் இல்லை, ஆய்வு. இது சரியாகவும் இருக்கலாம், பிழையாகவும் இருக்கலாம். ஒருத்தர் சொல்றாரு வாழ்க்கை பார்த்துட்டு ஆய்வாளர் சொல்றார் ஓ மழை பெய்யும். சில பேர் மழை பெய்யும் பெய்யாம இருக்கும். தொல்பொருள் ஆய்வாளர்கள் நிறைய ஆய்வு பண்றாங்க, நிறைய மெஷர்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க. சேட்டலைட் வருகிறது. நான் பார்த்த ஒரு ரிப்போர்ட் விக்கிபீடியா சரி ஏதாவது உங்களை பார்க்கிறேன். இதை விட்டு என்ன ரசூலுல்லாஹ் சொன்னா நீங்க நினைக்காதீங்க. அது ரசூலுல்லாஹ் சொல்ற நாங்க பள்ளியில பேசுவோம். அமெரிக்கா கவர்மெண்ட் பேசுறாங்க. அமெரிக்கா கவர்மெண்ட் ப்ராஃபெட் முஹம்மது சொன்னாங்க ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். என்ன நமக்கு தெரியுது ஒரு புதையல பத்தி உள்ள அடிப்படை. இது புதையல். இந்த புதையல் வெளியாக பண்றாங்க. கட்டுமையான தங்கம் யாரும் போகாதீங்க நாங்க சொல்லலாம். நீங்க யாரும் போய் எடுக்காதீங்க என்று கேள்விப்பட்டா 3 பேர் போனா 99 பேர் கொலை செய்யப்படுவீங்க. அதுக்கு அடுத்த 99% சாவீங்க. அதிபயங்கரமான எண்ணம் நடக்க போகுது. முஸ்லிம்களே நீங்க போக வேண்டாம் என்று சொல்லலாம். அப்படி என்றால் நதி இன்னைக்கு வத்தி கொண்டு போகுது. வீட்டுக்கு போய் சும்மா இருக்கிற நேரம் வேற வேற கிட்டாம படிங்க. ஹதீஸ் எடுத்து ஹதீஸ படிக்கலாம். மாசமா உங்களுக்கு படிக்கிற ஒரு புலவர்கள் இருக்கிறது. அல்லாஹ் வெளியாரு என்ன இன்னைக்கு நதி கரையில் வெள்ளத்துல உள்ள போய் நம்ம பார்த்து போயிங்க. கொப்பளை டேம் வத்தி போனா இருக்கிற வீடெல்லாம் தெரியும். மறுபடி தண்ணி வந்தா எல்லாம் அடிபட்டு போயிடும். பண்டை காலத்து பொருட்கள் மெல்ல மெல்ல வெளியாகுது. நான் சொல்லுங்க தங்கமான சொல்ல பண்டை காலத்து பொருட்கள் வெளியாக ஆரம்பிக்கிறது. நதி கரை ரொம்ப தூரம் போயிருக்கிறது. நதி வத்தி கொண்டே போகிறது. இத்தனாயிரம் வருடங்களாக மனித வரலாறு உருவாக்கப்பட்டு அந்த யூப்ரட்டிஸ் நதி பயங்கரமாக மனிதர்களும் பார்த்து எதுக்கு தெரியுமா? சரி எதுக்கு அங்க என்ன வெளியாக போகுது? அந்த தங்கமலை எடுக்கிறதுக்கு தான் எல்லாம் மூமின்களை பயங்கரமாக பார்க்கிறாங்க. ஏன் தெரியுமா? அன்னை ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருந்தாங்க ஆய்வாளர்கள். அதை பார்த்து தொழிற்கொள்ளாளர்கள் சொல்றாங்க இது அண்ணனவா கிட்டத்தட்ட 20-40 ஆண்டுகள் டாக்டரா ரைட் ஃபுல்லா வந்து நான் சொல்றேன் இது ஹதீஸ் இல்ல, இது ஆய்வாளர்கள் சொல்ற அறிக்கை. நான் சொல்றேன் அவங்க சொல்றாரு நியர்லி 20-40 ஆக போகல யூப்ரட்டிஸ் ஃபுல்லா செத்து போயிருக்கு. யூப்ரட்டிஸ் வந்து வெளிய பண்றாங்க. அல்லாஹ்வுடைய வீடியோல சில வேளை நான் நீங்கள் உயிரோடு இருக்கிற நேரம் அது 2035 நடக்கலாம், எப்பயும் நடக்கலாம். அல்லாஹ் வாழும் அந்த வீடியோ கேமராக்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணினார். யூப்ரட்டிஸ் பத்தி சொன்ன கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சில வேளை நாங்கள் மூத்தாய் நம்முடைய பிள்ளைகளை பார்க்க தெரியல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால சொல்லுகிறேன், எனக்கு படித்து தந்த உஸ்தாத் அவருடைய சஹீஹ் முஸ்லிமில் அந்த ஹதீஸை சொல்வதை இன்றைக்கு ஞாபகம் சொன்னால், ஹதீஸை சொல்லிவிட்டு சொன்னார், ஈராக் பொருளாதார தடை வரும் என்றார், ஈராக்கு பிறகு சீனாவுக்கு பொருளாதார தடை வரும் என்றார். இது ஹதீஸ் என்று சொன்னார். அவர் சொல்லிவிட்டு மூத்தா விட்டார். நாம் அதை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸிலே முஸ்லிமில் வரக்கூடிய செய்திகள். அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த விடயங்கள் சிலரை நாம் கடந்து போக வேண்டியாகும், மறுமைக்கு நாம் மிகவும் நெருங்கி விட்டோம் என்பதற்கான அடையாளம் அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்கிற நேரம் என்ன நடக்கும்? ஒரு நீண்ட ஒரு அழகான ஹதீஸ். இந்த ஹதீஸை படிக்காத யாரும் இருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த ஹதீஸை அவர்களுடைய சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காது. இந்த ஹதீஸுக்கு ஹதீஸ் ஜிப்ரீல் என்று பெயர் வைத்திருக்கிறார். முத்தவாத்திரான செய்தி, முத்தவாத்திர செய்தி, உச்சகட்டமான செய்தி. இந்த ஹதீஸை படிக்காத எந்த மூலையும் இருக்க மாட்டார். கிதாபை திறந்தால் காலையில் முஸ்லிம்களை திறந்தால் இந்த ஹதீஸ் வரும். அப்படிப்பட்ட ஹதீஸ், இந்த ஹதீஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். அந்த ஹதீஸை முழுக்க சொல்ல மாட்டேன். இப்பொழுது நேரம் தடையாக அமைந்திருப்பதனால் அந்த ஹதீஸுடைய கடைசி பகுதி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை சந்திக்க வருகிறார். அந்த மனிதர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஹதீஸை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த ஹதீஸ்ல வருவார், கிட்ட இருப்பார், நிறைய கேள்வி கேட்பார். அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க, மத்தஸா, எப்ப மறுமை வரும் என்று சொல்றாங்க. எப்ப மறுமை வரும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல 2092ல இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரி ஆண்டுல கூட சொல்லல. என்ன சொன்னாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை எப்ப வரும் கேட்கிறவர்கள் பார்த்து சொன்னாங்க, யார் என்னிடம் கேட்கிறீர்களோ கேட்கப்படுவர் என்ற யாருக்கும் தெரியாது. நம்ம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில் வந்திருக்கிறார். அல்லாஹ் ஒரு நாள் இவர் ஜிப்ரீல் பாருங்கடா அப்படி அல்லாஹ் சொன்ன தெரியல. அல்லாஹ் அப்படி அதிசயம் காட்ட மாட்டான். ஆனா அந்த மக்களுக்கு நல்லா ஆதரவு கொடுக்க விரும்பினான். மனித தோற்றத்தில் வந்து ஜிப்ரீல் பேசுறாங்க. அவங்க எல்லாம் திருப்பி பார்த்துட்டு ஹதீஸ் ஒரு கத்தாவ இருக்கிறார். இந்த ஹதீஸ் அலிபின் அபிபார் வருகிறார். பள்ளியில லைவ் நடந்த ஹதீஸ் முத்தவாத்திரான செய்தி. அவங்க சொன்னாங்க, வெள்ளை சொல்லியும் அவர் வந்தார். அவருடைய முகத்தில் எந்த பிரயாண கைப்பும் இல்லை. கருப்பு முடி, நல்ல சீர் இருந்தார். இவர் யாருன்னு பார்த்தோம். பெருமானார் கிட்ட வந்து முட்டோட முட்டை சேர்த்தார். கேட்டார், மல் இஸ்லாம் என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது இஸ்லாம் அலா ஹம்சின் ரசூலுல்லாஹ் சொல்லி கொண்டு போனாங்க. மல் ஈமான் என்று அஸ்லமியா கேட்பான். இது இஸ்லாம். எனக்கு இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்டார். ஈமான் என்றால் என்னன்னு கேட்டார். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாமது பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி எல்லாத்தையும் கேட்டு விட்டு சொன்ன சதைத்த சஹாபாக்கள் திரும்பி பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் அந்த கேள்வி கேட்டு அவரை சைமோட சதைத்த தெரியாம கேட்கிறார், தெரிஞ்சு கேட்கிறார். இப்படி வந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் யாருன்னு அடையாளம் பார்த்தாங்க. சாகித் மஸ்ஊல் இல்ல ரசூலுல்லாஹ். வேற சொல்லல, வந்தவர் வேற சொல்லாம கேள்வி கேட்பவர் கேட்கப்படுபவர். கேட்பவர் கேட்கப்படுபவர். யாரிடம் கேள்வி கேட்கிறீர்களோ கேட்கிற நீங்கள் கேட்கப்படுபவர் என அறிந்தவர் தானே நான் சொல்லுவேன். கேட்கிற உங்களுக்கு தெரியும் தானே, கேட்கப்படுற என்ன விட கேட்கிற உங்களுக்கு தெரியும் தானே நான் சொல்லுவேன். என்ன தெரியும் இல்ல, டே தெரியும் இல்ல, அதுல உள்ள ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் தானே சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அருமை நான் அரபை பார்த்து சொன்னாங்க, காலில செருப்பு போட வைக்கிறார், காலில செருப்பு போட வைக்கிறார், கருப்பு ஒற்றைகளை மேய்க்கிறார். அரபுகள் அல்லது அரபுகள் கிராமவாசிகள் அல்லது வாசிகள் இவர்கள் உயர்வான கட்டில கட்டும் வரைக்கும் மறுமை நாங்கள். அந்த ஹதீஸ் எப்படி வரும் தெரியுமா? எந்த பாவலூன ஃபில் துன்யா, எந்த பாவலூன ஃபில் துன்யான்னு அர்த்தம் தெரியுமா? அரபுல வஜ்து ஒருவர் நாம் பேசிக் கொள்கிறோம், நஸாஅலு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். ஒருத்தர் போட்டி போட்டாங்கன்னா அதை சொல்ற வஜ்து சொல்றாங்க, ரெண்டு பேர் கெட்டுவாங்க அர்த்தம் இல்ல, எல்லாரும் கெட்டுவாங்க. நானா நீயா, நானா நீயா, எந்த பாவலூன ஃபில் துன்யா. யாரு கெட்டுவா? கட்டில கெட்டுவாங்க. காலில செருப்பு போட வக்கு இல்லாத, ஒண்ணுமே இல்லாத, அதாவது கருப்பு போட்டோம். அரநாட்டு கருப்பு போட்டோம்னா சவுப்பு போட்டோம். இன்னைக்கு மகை இருக்கு, செவப்பு போட்டோம்னா பெரிய விலை வரும். எல்லாம் அந்த கூட்டம் கிடைக்காது. மாநில மாதிரிதான் பிரயாண கல்வி வேலை கூட போகும். அது கருப்பா வெளியே பிரச்சனை இல்லையா, அவ்வளவுதான். அதுக்கு வேலை கல்ல மணிஞ்சுன்னா அது வேலை வராது. அதே மாதிரிதான் ஒட்டகங்கள்ல கருப்பு மணிஞ்சிடும், சிவப்பு மணிகள். அந்த சிவப்பு வச்சா பெரிய மொழிகள், கருப்பு வச்சா சாதாரண கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கிறது. காலில் செருப்பு கூட வைக்கல. செருப்பு இல்லாதவங்க, செருப்பு இல்லாத காலில் போறவங்க ஏழை. அந்த ஒட்டகத்தை மேய்க்கிறவங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அவங்க உயர்வான கட்டிடம் கட்டும் வரைக்கும் மறுமையினால் வராங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் நான் எங்க பேசுறது தெரியுமா? எக்ஸாக்ட் டைம் இதுதான். இந்த ஹதீஸ் நான் சரியான நேரம் நான் நினைக்கிறேன். அல்லாஹ் அல்லாஹ் மனிதவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் சொன்னாங்க, இப்ப நீங்க போய் கூகுள்ல கேட்கும் எல்லாருமே அடிச்சு பார்த்து துபாயில உள்ள உயர்வான கட்டிடம் எது? எல்லாருக்குமே தெரியும், புர்ஜ் கலீஃபா. துபாய் உள்ள புர்ஜ் கலீஃபா. துபாய் அரசாங்கம் ஒன்று போட்டிருக்கு. 1970களில் துபாய் எப்படி என்று ஒரு போட்டோ போட்டிருக்கு. துபாய்க்கு நிறைய செய்யுது. அந்த பழைய போட்டோவோட துபாய்க்கு புதிய போட்டோ. அப்ப எப்படி ரோட் இருந்துச்சு, எப்படி இருக்குது? அப்ப துபாயில காட்டுறாங்க ஒரு டொயோட்டா கம்பெனில பில்டிங் போய் பக்கத்துல பில்டிங், மற்றதெல்லாம் பாலைவனம்.
இப்ப அதே போட்டோ எடுத்து பக்கத்துல வைக்கலாம். சேம் அந்த டொயோட்டா, அதான் உயரமா இந்த பில்டிங், அதை தாண்டி எக்கச்சக்கமான பில்டிங், அவ்வளவு அழகா துபாய் பில்டிங் கட்டிருக்கு. அந்த டொயோட்டா கம்பெனில பில்டிங் அப்படியே இன்னொரு போட்டோ நான் பார்த்தேன். எப்படி ஒரு சின்ன பெட்டிக்கடை மாதிரி ஒரு அரபு ட்ரெஸ் கோப்பு கொடுத்துட்டு ஒட்டகத்தை கட்டி கொண்டு வந்து உட்கார்ந்துக்கிறார். அதுதான் துபாய் 1970 பிஃபோர் 70. இப்ப துபாய் உலகத்திலேயே டென்னிஸ் கோர்ட் கடலுக்கு அடியில் வேணுமா? அமெரிக்காவில் துபாயில உலகத்திலே என்ன கட்டிடத்தை நீ பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி நீ பார்க்கணும், அது துபாய். உலகத்துல நிறைய பேர் தன்னுடைய வெக்கேஷனை கழிப்பதற்கு துபாய்க்கு போறாங்க. துபாய் உலகத்தின் கட்டிட கலையில அந்த ஒரு டிஃபரெண்ட் ஆயிடும். சொல்லுவா என்ன சொன்னாங்க தெரியுமா? கட்டிடம் கட்டுவாங்கன்னா வேற, நீங்க போய் நான் சொல்றதுக்கு பாருங்க. வேர்ல்ட்ல உயரமான கட்டிடம் புர்ஜ் கலீஃபா 800 முதல் 900 மீட்டர். இதுவரைக்கும் உலகத்துல கட்டப்பட்ட உயரமான கட்டிடம் 850 மீட்டர் நினைக்கிறேன், ஞாபகம் சரியில்லை. 850 மீட்டர் பிரம்மாண்டமான புர்ஜ் கலீஃபா. இப்ப அமெரிக்காவுல எவ்வளவு பெருசு, ஆஸ்திரேலியாவுல எவ்வளவு பெருசு, சைனால எவ்வளவு பெருசு, 600 மீட்டர் யாருமே வரல. 1/2 கிலோமீட்டர் கொஞ்சம் மேல இவ்வளவு பெரிய சகிக்கிறாங்க. எவ்வளவுமே அவனுக்கு இருக்குமே கேட்கலாம். எல்லாம் 600 700 நினைக்கிறாங்க. புர்ஜ் கலீஃபா வந்து 850 கட்டி வேர்ல்டுக்கே நான் தான் பெருசு, நான் தான் உயரமானவன் காட்டி வைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேரம் நெருங்கி வருகிறது. அதான் நீங்க சுருக்கமாக நான் சொல்றேன். அந்த அளவுக்கு கட்டி அவங்க கிட்ட நேரம் சவுதி அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்துச்சு. என்ன முடிவு? 2025 2025ல வேர்ல்ட்ல ஆகப்பெரிய கட்டிடத்துக்கு சொந்தக்காரர் சவுதி. என்ன சொன்னாங்க? எந்த தாவரங்களை போய் புரியா நீங்க போட்டி போடுறீங்களா? உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத ஏழையா நீங்க நிற்பீங்க, ஏழையா நிக்கிறீங்க. நாங்களே சாமானியமா நிக்கிறோம். அரபுகள் யார் காலி துப்புவாங்க போதும், அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. இந்த ஃபியூல் மட்டும் வர வேண்டாம், அரபுகள் தான் பரம ஏழை. இன்னைக்கு நாங்க ஒரு சொல்ற நேரம் உங்களுக்கு புரியாது. இந்த அரபு உலகத்தை இப்படி பார்த்துட்டு கல்ஃபுக்கு போய் வந்துட்டு மிடில் ஈஸ்ட்ல போய் நின்றுட்டு வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு மிடில் ஈஸ்ட் எப்படி வழங்காது. ஆனா நேற்றோ மிடில் ஈஸ்ட் தான் பிச்சைக்கார நாடு. அவர்களுக்கு இந்த ஆயில் மட்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு வேற எதுவும் இல்லை. கிடையாது. அப்படி இருந்தவங்க சொன்னாங்க, எந்த தாவரம் முடியாது கட்டிடத்தில் நீங்க போட்டி போடுவீங்க. சவுதி அரசாங்கம் சொல்லுது 2025 வேர்ல்ட் டாலஸ்ட் பில்டிங், 6 உயரமான பில்டிங் சொந்தக்காரங்க நாங்க. 1008 மீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வானத்தை நோக்கிய ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர். இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் யாரும் கட்டல. ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் நாங்க கட்டோம். எல்லாம் சேர்ந்து நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. பேர் என்ன தெரியுமா? ஜித்தா டவர். ஜித்தா டவர் ஜித்தா டவருக்கு சொந்தக்காரன். வேர்ல்ட்லயே எல்லாரும் பாருங்க, நாங்க தான் அவ்வளவு பெரிய பில்டிங் கட்ட போறோம். சும்மா இருக்கிறாங்க துபாய். அடுத்த பிரசிடென்ட் ஃபாரன்ஸ், அடுத்த பிரசிடென்ட் ஃபாரன்ஸ் அவங்க வைக்கிறாங்க. we are ready, நாங்க ரெடி ஆறாங்க. வானத்தை நோக்கிய ஃபர்ஸ்ட் செகண்ட் கிலோமீட்டர். நான் பேசுறேன் நினைச்சு பாருங்க, இன்னும் 1 கிலோமீட்டர் போறாங்க. 800 மீட்டர் ஃபர்ஸ்ட் செகண்ட் கிலோமீட்டர். துபாய் டவர் 2026 2025 சவுதி பண்ணி முடியற நேரம். 2026 எங்களோட முடியறாங்க. 2026 நாங்க வேர்ல்ட்ல ஆகப்பெரிய பில்டிங் எவ்வளவு பாக்குறோம். நாங்க அரபுல நிக்கிறோம். ஒன்றா ரெண்டா எங்கடா போறான்? நான் இத பேசுறதுக்கு முடிக்கணும்ங்க. நீங்களா போய் பாருங்க. வேர்ல்ட்ல இந்த கட்டிடம் மயங்கி போகிறோம். 2040ல முடிஞ்ச சவுதியில நியூயார்க் சிட்டி. இதுவரைக்கும் நீங்க கண்ட சிட்டி இப்படியே போய் இப்படியே போய் ஞாபகம் போகணும். எங்க சிட்டி இப்படி, வேர்ல்ட்ல புதிய சிட்டி இப்படி மேல பிரஸ் பண்ணி மேல போனா ஞாபகம். அந்த சிட்டி 140 கிலோமீட்டர். அது பத்தி நீங்க தனியா பார்த்தா வழங்கும். சவுதி அந்த ப்ராஜெக்ட் இருக்கிறாங்க. துபாய் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறாங்க. நாங்க 3 மாதிரி ஒரு பெரிய கட்டிடம் எங்க பார்த்தாலும் வேர்ல்ட்ல உள்ள 3 நீங்க பார்க்கலாம். சவுதி ஒரு ப்ராஜெக்ட் போறாங்க. எங்க பார்த்தாலும் வேர்ல்ட்ல காமத்துல்லா இல்ல, பெரிய பெட்டில ஒரு வேற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வரான். இது பாருங்க. சுப்ஹானல்லாஹ். பெருமானார் சொன்னாங்க, ஜிப்ரீல் சார் முன்னாடி வச்சிட்டு அரபுகள் கட்டிடங்களுக்கு போட்டி போடும் வரைக்கும் மறுபடியும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய சான்றுகள் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சான்றுகள் ஒவ்வொன்றும் நம்முடைய ஜனாசாவை தூக்கி வைத்து பிறகு நாம் சிந்திப்பதற்கல்ல, நம்முடைய ரூஹ் பிரிவதற்கு முன்னாடி நாம் சிந்திப்பதற்கு அல்லாஹ் வேண்டியது. நேர்மையாக நம்முடைய வர்த்தகத்தை எடுக்கிறோம், நியாயமான முறையில் செய்வோம். தஅவா என்பது ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தஅவா களம். நீங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்த பள்ளிக்குள் வந்திருக்கிறார். குர்ஆன் சொன்னாருடைய உயிர் மூச்சுதான் பிரச்சனைகள் வராமல் உங்களுக்கு ஜன்னாவுக்கு போக முடியாது. கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகள் தாங்கி தஅவாவை ஏற்க முடியாது. சத்தியம் எப்பொழுதும் மேலோங்கும். பல உயிர்கள் கீழே விழுந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்கப்பட வேண்டும். சத்தியம் சத்தியமாக நிலைநாட்டப்பட வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்கு இப்படி ரூஹை சந்தோஷமாக கொடுக்கிறோம். ரப்பே, நீ இந்த வாழ்க்கையை அனுபவிக்க தந்தாய். அல்ஹம்துலில்லாஹ், உன்னை புரிய வைத்தாய், உன்னுடைய அருட்கொடைகளை சுவைக்க வைத்தாய். அப்படி என்று சொன்ன அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டில் இன்னைக்கு ஜிஹாத் இருக்கு, எந்த இதுவும் இல்லை.
யாருடைய எந்த கடவுள் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக எல்லா இடங்களிலும் அல்லாஹ் எங்களுக்கு தரவு தந்திருக்கிறார். அந்த பிரச்சாரத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் விரும்புகிறார். சுயநலத்திற்காக பிரச்சனைகள் வரும் என்பதற்காக எங்களுடைய பரிசு இல்லாத பிரச்சனைகள் வரும் என்பதற்காகவே பள்ளியை விட்டு நாம் ஓட தேவையில்லை. அல்லாஹ் விரும்புகிறார். ரொம்ப கவலைப்பட்டேன். ஒரு ஊருக்கு போயிருந்த கிழக்கு சொன்னார்கள். பயான் முடிந்த உடனே குர்ஆனை பத்த வைத்து போட்டார்களா என்ற ஆவியாக முயற்சி கொண்டனர். குர்ஆனை பத்த வைத்தார். நாம் அவர் கோழைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய விரும்பினார்கள். செய்யாத தப்புக்கு நாம் எதுக்கும் பயப்பட வேண்டிய தேவை. பலர் தாய்கள் எடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய விரும்பினார்கள். முஸ்லிம்களை காட்டுவதற்கு முயற்சி செய்தார்கள். அல்லாஹ்வுடைய விரும்பினார்கள். ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளை காட்டிக் கொண்டே இருக்கிறார். இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கோட்டாபய ராஜபக்ஷே நாட்டுக்கு ஜனாதிபதி உட்கார நேரம் அவர் சொன்னார். அண்ணாபுரத்தில் போய் மகாஜனதாவை சார்ந்தவர் பெரும்பான்மையுடைய அந்த கோட்டால் நான் ஜனாதிபதியாக இருக்கிறேன். அவர் வந்தார். 20 ஆண்டுகளுக்கு நின்று விடுவார்கள் நினைக்கிற அளவுக்கு வந்தார். 2.5 வருடங்கள் அல்லாஹ்வுடைய அடியார். 2.5 வருடம் 2/3 மெஜாரிட்டி பாராளுமன்றத்தில் 3/2 அல்லாஹ் கையில் கொடுத்திருந்தார். 3/2 வாக்குகளை கொடுத்த சிறுபான்மை தேவை என்று சொன்னார். சிறுபான்மை தேவையா இல்லையா என்பதை அதை எடுத்து தேவையில்லை. அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். இந்த எந்த கட்சிக்கும் அரசியல் சாக்கடை இருக்கும். நான் அவர்களுக்கு பின்னாடி போவேன். அதான் இந்த அரசியலை பற்றி நான் பேசவில்லை. அல்லாஹ் இந்த உம்மத்தின் பலர்கள் கலகத்திலிருந்து கேட்ட துஆவை நீங்கள் பார்க்கலாம். எங்களை நோவித்தார்கள். பொய் குற்றச்சாட்டுகள் சொன்னார்கள். விலகலை வைத்தவுடனே சாதாரண அரபில் என்ன போட்டது தெரியாமல் மீடியாக்கள் அவருடைய வஞ்சகத்தை கட்டியது. முஸ்லிம் சமுதாயத்தை வேறுவிதமாக காட்டியது. இவர்கள் தீவிரவாதிகள் என்று காட்டினார்கள். இப்படி எல்லாம் நோவடித்தார்கள். நோவடிக்கிற நேரமாக நிலையார்கள். ஆட்சிக்கு அமர்த்தப்படுகிறவர்கள் எல்லோரும் பார்த்தார்கள். டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்தவர் ஒரு பேரை கட்ட பயப்படுவார்கள். அவரை கொண்டாந்து அமர்த்தினார். அமர்த்தி பாராளுமன்றத்தில் மிகப்பெரும் பலத்தை கொடுத்தார். ஜேஆருடைய கான்ஸ்டிடியூஷனை நான் ஜேஆர் கான்ஸ்டிடியூஷன் எழுதிவிட்டு என்ன சொன்னால், என்னுடைய கான்ஸ்டிடியூஷன் எவ்வளவு பலம் என்றால் அதிலே ஆணை பெண்ணாக மாற்ற முடியாது, பெண்ணை ஆணா மாற்ற முடியாது, மற்ற அத்தனையும் செய்ய முடியும் என்றார். ராஜபக்ச ஃபேமிலிக்கு அது போதாமல் இருந்தது. அது போதாமல் இருந்தது. அவர் என்ன எழுதினார்கள் தெரியுமா? 20ஆம் தேதி 20th அமெண்ட்மென்ட் கொண்டு வந்தார்கள். ஜனாதிபதி அவருடைய ராஜினாமாவை வர முன்னாடி அனுப்பலாம், பிரின்ஸ்டர் வரலாம், விளக்கலாம். அவ்வளவு பவர் இந்த சீட்டே. அப்படிப்பட்ட சீட் அதுல எவ்வளவு உச்சம் பவர். அந்த உச்சம் பவர் தம்பி ஜனாதிபதி, நான் பிரதமர், மத்த சபையோர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு ரூம்ல உட்கார்ந்து டீயை குடிச்சிட்டு இந்த நாட்டுக்கு என்ன செய்யணும் என்று சொல்லுகிற படத்தை ஒரு குடும்பத்தில் கொடுத்திருந்தார். இவ்வளவு ஒரு அதிகாரத்தை நான் பார்க்கணும். இதே நாட்டு மக்கள் 2 வருஷம் ஆகல உச்ச அதிகாரத்தில் நின்ற இந்த நாட்டு மக்கள் எந்த ஜனாதிபதியை துரத்தி விளங்கியது நான் பார்க்கிறேன். அமெரிக்கா தன்னுடைய விசாவை ரிஜெக்ட் பண்ணுது. மால்டீவ்ஸ்க்கு போன உடனே அவசரமா முஸ்லிம் நாடு மால்டீவ்ஸ் சட்டை ஆப்பிட அப்படிங்கிறது. முஸ்லிம் இல்லாட்டி அந்த நாட்டு பிரஜை இல்லை. முஸ்லிம் இல்லாட்டி அந்த நாட்டு பிரஜை இல்லை. அந்த நாட்டுக்குள் போகிற நேரம் வேதமா ஓடுகிற கதராக்களை எடுத்துக்கொண்டு போனார்கள். அவசரமா சிங்கப்பூர் போனவர்கள் இவ்வளவு தான் தலையில் கொண்டார்கள். அந்த ஹோட்டலில் இருந்தார்கள். பல மாதம் அவசரம் இன்னும் ரப்புல் ஆலமீன் உயர் அவ்வளவு பவர் இருந்தவர். எங்கப்பா போயில கட் பண்ணப்பட்ட ஃளைட்ல அவ்வளவு எல்லாம் எங்க எப்ப இருந்தா எங்க அந்த ஃளைட் கட் பண்ணப்பட்டுச்சா? அந்த அளவுக்கு பயங்கரமான நாட்களை அவர்கள் கழித்தார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் புரிகிறதா? ரப்புல் ஆலமீன் அவன் கையிலே ஆட்சி இருக்கிறது. நீங்க நினைக்கிற அரசியல் இல்லை, நீங்க நினைக்கிற பதவிகள் இல்லை, நீங்க நினைக்கிற ஆங்கிலவாக்கள் இல்லை, நீங்க நினைக்கிற எந்த சொத்துலையும் இல்லாமல் இருக்கிறார்கள். மாலிக்குல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஜிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதில் கைர். அவனை கையிலே ஆட்சி இருக்கிறது. அவன் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறார், நாடியவர்களை போட்டு கீழே மிதிக்கிறார். அவன் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறார், நாடியவர்களுக்கு ஆட்சியை பறிக்கிறார். அவன் கையிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நபியாகிய கோட்டாபய ராஜபக்ஷ போக மிஸ்டர் ரணில் விக்ரமசிங்க, எனக்கு என்ன தெரியுமா கவலை? சந்து பொந்துகள் எடுத்து முஸ்லிம்கள் பேசுறாங்க. ரணில் எப்படி தெரியுமா? நரி புத்தி, அப்படி புத்தி, சொல் புத்தி, ஒரு புத்தியும் இல்லை. அப்படியே ஆற்றலை நீங்கள் பார்த்துவிட்டு எதை பேசுறீர்கள்? ஒரு பலமான கட்சி என்று சொல்ல கட்சியை ஒருத்தர் கூட இல்லாமல் கட்சி முழுக்க தோற்கடிக்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கு அவருக்குரிய ஆசனத்துக்கு 10 மாசமாக நானா நீயான்னு போட்டு ஏதோ போட்டப்பட்ட பிச்சையில வந்து போலீசாக உட்கார்ந்துட்டு அவர் பேசினா கை தூக்க ஒத்து கூட பக்கத்தில் இல்லாத அளவுக்கு சின்ன கத்திங்க 2 பேர் இருக்கிறவர் யாருமே இல்லாத நேரம் ஸ்ரீலங்காவில் பயங்கரமான பில்டப் பண்ணிட்டு பாவம் ஜனாதிபதியை தூக்கிவிட்டு ஸ்ரீலங்காவில் பலகீனமான பாராளுமன்ற சீட்டை இதுவரைக்கும் இப்படி ஒரு பலகீனமான ஒருவரை யுஎன்பி இப்படி கொண்டு வந்து எவரும் இல்லை. அவருக்கு தூக்கி அல்ல ஆட்சியை கொடுத்தார். அவர் திறமையா, அவர் அறிவா, அவர் அறிவால் மக்களை அவர் வென்றிருப்பார். இத்தனை ஆண்டுக்காலம் அரசியல் பண்ணியிருந்தார். அத்தனை பிரச்சனையும் அல்லாஹ் சுமூகமாக்கினார். எப்படி இவ்வளவு பேர் போலில் இருந்தாங்க? என்னாச்சு? ரப்பு சுமூகமாக்கினார். அவருக்கு தெரியும் யாரை எப்படி மாற்ற வேண்டும். ரப்பிடம் நாம் கொண்டாடுவோம் என்று யாரை நம்ப மாட்டோம் என்று கொள்கையோடு அல்லாஹ் பேசுகிறார்கள்.
செய்து அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா புனிதமிக்க ரமலானை நமக்கு தந்தார். பல ரமலான்கள் நாங்கள் வேதனைப்பட்டோம். இல்லாத பிழைப்பு எல்லாம் நம்ம மீது வீசினார்கள். நச்சு பாம்புகள் எப்படி கொத்துமோ முஸ்லிம் சமுதாயத்தை துரத்து கொத்தினார்கள். இதை எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நடந்தது. ஆனால் அல்லாஹ்வை பயந்த உள்ளங்கள் தகஜத்தில் விழுந்தார்கள், அழுதார்கள், கேட்டார்கள். நாம் இப்படித்தான் கைகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அத்தனையும் அழுத்த பறக்கப்பட்டு தீவிரவாதிகள் என்று சொல்லவர் எங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டார்கள். சொல்லி நாங்கள் பிழையாக சொல்லிவிட்டோம், உங்களை பிழையாக பேசிவிட்டோம், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். நாங்கள் இப்படி தவறாக பேசிவிட்டோம், நீங்கள் அப்படிப்பட்ட சமூகம் இல்லை என்றார்கள். நீ கொடுக்கும் சமூகம், உங்களை நாங்கள் அப்படித்தான் பார்த்தோம், உங்கள் மேல வேற வைராக்கியத்தை உண்டாக்கிவிட்டார், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். முஸ்லிம்கள் மீது கையெழுக்க முடியாத நல்ல ஒரு பெயரை உருவாக்கினானே. தகஜத்தில் பலரும் இன்னும் விழுகிறார்கள். அல்லாஹ் இன்னும் கபூலாக்கிறான். அல்லாஹ் ரப்பல் அப்படிப்பட்ட நல்லையார் கூட்டத்தில் என்னை உங்களை மாற்றி அருள்ந்து மறுபடியும் நாளை அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் நல்ல திருப்தியான சந்தோஷமான மனநிலையோடு ரப்பல் ஆலமீன் நமக்கு நல்ல தீர்ப்பு தருவதற்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அனைவரும் அருள்வாய்ப்பானாக. பேச்சு